நீங்க என்ன வேணா கேளுங்க, நல்ல கணிதம் பேசுங்க. என்ன என்ன கேள்விங்களா? கொஞ்ச நாளாதான் எனக்கு வந்து இந்த நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு குழப்பம். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து சில தேடுதல் என்ன சில புக்ஸுங்கோ நிறைய விஷயம் தேடும் போது எனக்கு கிடைச்ச விட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எனக்குள்ளதான் இருக்கு. அப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு ஆர்வம் அதிகமாக சில விஷயம் இப்போ வந்து இந்த மனம்ன்றது ஒண்ணும் இல்லை, உடலும் நான் இல்லை. ஆமா, இப்ப நான் யாரு? ஒரு ஆன்மான்ட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு வார்த்தை வருது, ஒரு வார்த்தை. சரி, அந்த ஆன்மாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சில விஷயம் தியானம் சொன்ன பல முறையில ஓரளவுக்கு பண்ணி பார்த்தேன். அதுல கொஞ்சம் சந்தோஷம் கிடையாது. அந்த டைம்ல நல்லா இருக்கு, அது முடிச்சவன நல்லா இருக்கு. திரும்ப அந்த எதனா ஒரு பிரச்சனைங்க எல்லாம் வரும்போது எல்லாமே எனக்கு திரும்ப அந்த அதாவது கலங்கிடுது, நிம்மதி கலங்கிடுது, நிம்மதி போயிடுது. ஆனா இந்த கண்டிஷன்ல இருந்து நான் மாறணும்னு மட்டும் ஒரு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. எனக்கு வந்து மாறணும், இந்த நிலையில இருந்து மாறணும் அப்படின்ற எனக்கு தேடுதல் அதிகமா இருக்கு. நண்பர் டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உண்முகமா இருப்பாங்க, அதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து அது ஆமா ஆமா உங்களுக்கு தொடர்ந்து பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு காரணம் கிடைக்கணும்ல. உள்ள ஏன் போய் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கணும்ல. எதுக்கா இருந்தாலும் லௌகீகத்துல அன்றாட வாழ்க்கையில மக்கள் என்ன கேட்கறாங்க, சோ இது பண்ணா என்ன வரும்? 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கண்ண மூடின்னு உட்காடுறேன், நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு பாக்குறேன், எவ்வளவு பாக்குறேன், என்ன வரும், என்ன லாபம், என்ன ஆதாயம், என்ன சுகம், என்ன சந்தோஷம், என்ன மேன்மை? கரெக்டா? கரெக்டுங்களா? ஏதோ ஒரு ஆதாயம். இதெல்லாமே வந்து யாருக்கு கேட்கிறோம்? சுகம் யாருக்கு கேட்கிறோம்? எனக்கு என்ன சுகம்? 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்காந்தா எனக்கு என்ன சுகம்? 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்காந்தா எனக்கு என்ன நன்மை வரும்? எனக்கு என்ன நன்மை பிறக்கும்? எனக்கு என்ன மேன்மை பிறக்கும்? நான் என்ன சந்தோஷத்தை அடைவேன்? என்ன இல்லாட்டி பொருள் அடைவேன்? இந்த டிவி ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா ஒரு நாள் கூட கீழே வந்து டிவி வாங்கிக்கிறோம். ஏன்னா பொருள் இருக்கு. 5000 10,000 2000 அந்த 2000 கூட வந்து சும்மா வந்துருக்கு இல்லை, அது ஒரு நாள் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நின்று வந்து அந்த டிவியை வாங்கிட்டு வரும். அந்த மாதிரி இங்க வந்து இந்த இவங்க வந்து ஆன்மான்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆன்மாவை நீ காண்பாய், இல்லாட்டி ஆன்ம ஞானம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை அடைவாய். அது வந்து சந்தோஷத்தினுடைய கடல், சந்தோஷ சாகரம், சமுத்திரம், அப்படி இப்படின்னுட்டு என்னென்னவோ வந்து அடைமொழியோட அதுக்கு சொல்றாங்க. இது வந்து இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன மேன்மை, எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன சுகம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த லாபம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். முந்தா டிவி வருது, 2000 ரூபாய் வர்த்து டிவி, நம்மளுக்கு ஒரு நாள் சம்பளம் போனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு 500 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறோமோ இல்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமோ, ஒரு நாள் வேலை விட்டுட்டு தூரம் இருந்துட்டா கூட 2000 ரூபாய் வர்த்து டிவி வருது. ஸோ 1000 ரூபாய்க்கு இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்குது. அப்படி இப்படின்னு ஏதோ கணக்கு போடுறோம். பொருளை பத்தி கணக்கு போட தெரியுது, இந்த எனக்கு என்னன்னு தெரியல. புரியுதா? எனக்கு பத்தி எந்த ஒரு மதிப்பும் தெரியல. எனக்கு வந்து நான் உடம்பு இல்லைன்றது வந்து ஒரு வார்த்தையா தான் இருக்கு, ஒரு சென்டென்ஸா இருக்கு. உண்மையா அது ஃபீல் பண்றீங்களா? நீங்க உடம்பு இல்லைன்னு நீங்க யாரு தெரிஞ்சு இல்லையா? இந்த கண்ணுக்காக ஊத்து தம்பி மிருகம் சொல்லப்பட்ட கை காலு எல்லாத்தையும் எல்லாம் உபயோகத்துல வருது. உங்களோட கைக்கு வந்து கணேஷோட கை தெரியாது, என்னோட கைக்கு இந்த மைத்திரியா கை தெரியாது, என்னோட கண்ணுக்கு மைத்திரியா உடம்புக்குள்ள நான் அந்த கண்ணா இருந்து பார்வைக்கு அவருக்கு பார்வை போடுறேன் அப்படின்னு அதுக்கு தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜல கொடுப்பேன். எதனால நான் யாரும் ஏன் தேடுறோம்? நான்ன்றது வந்து எப்படி வந்து ஒரு ஜலத்தை வந்து
வண்டியை வந்து பஸ் வருதுன்றாங்க. பஸ்ஸா வருது, பஸ்ஸ டிரைவர் இயக்குகின்றார். அறிவும் மனமும் அந்த திறனும் கொண்ட, ஓட்டும் திறனும் கொண்ட அவர் இயக்குகின்றார். அது செலுத்தப்படுகிறது இல்லையா? ஜடம் வந்து செலுத்தப்படுகிறது. எதனால செலுத்தப்படும்? அறிவுனால செலுத்தப்படும். சோ அப்படின்னா இது உடம்பு இல்லைன்னா, உடம்பு இல்லைன்றது வெறும் ஒரு வார்த்தை வாக்கியம் கிடையாது. உடம்பு எதனுடைய கருவியோ, உடம்பு தானா இயங்கல, அது ஜடப்பொருள். ஒரு டேபிள் சேர் மாதிரி. அதுக்கு வந்து நிதர்சனமான ஒரு அனுபவம் என்ன? தினம் ஆழ்ந்த உலகத்துல நீங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்கும்? ஒரு செத்த பிணம் போல தூங்கும். நல்ல உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல, கனவுகளற்ற உறக்கத்துல எண்ணங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டா ஒரு இருட்டுக்குள்ள இருக்குமா இல்லையா, ஆணா பெண்ணா, உயிரோட இருக்கிறவங்களா, ஜடப்பொருளா, இல்லாட்டி வந்து உயிர் உள்ள பொருளா, அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆணா பெண்ணா, அப்பாவா அம்மாவா, இதெல்லாம் மனத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரோல்கள் இல்லையா? சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொகுதியும் எங்க ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம. வாங்க பக்கத்துல, ஏன்னா நீங்க கேட்கறதும் ரெக்கார்ட் ஆகணும். அதுல ஒட்டுமொத்த தொகுதி நீங்க எங்க ஏற்றி வச்சிருக்கீங்க? உடல் மேல ஏற்றி வச்சிருக்கீங்க. கேட்கும் திறன் வந்து அந்த உடம்பா கேக்குது, மனசு கேக்குதுன்னு சொல்றோம். மனசு கூடயா கேக்குது? கேட்கும் திறன் அந்த இடத்துல இருக்கு. ஏன் இந்த மாதிரி காட்சி தரமே கிடக்கு? ஏன்னா ஆகாசம் வந்து இருக்கிற 5 பூதங்கள்ல ஆதார பூதம் வந்து ஆகாசம். ஆகாசத்துக்கு அடுத்தது காத்து, காத்துக்கு அடுத்தது நெருப்பு, நெருப்புக்கு அடுத்தது நீர். அதாவது அதோட ஸ்தூலத்தன்மை ஏறிக்கிட்டே போகும், ஜடத்தன்மை ஏறிக்கிட்டே போகும். ரேஷியோ பாத்தீங்கன்னா திடத்தன்மை கடைசியா நல்ல பருமனாவும் ஸ்தூலமாவும் இருக்கிறது பூமி இல்லையா? கேட்கும் திறன் ஓப்பனாவே ஆகாசம் எப்போ ஓப்பனாவே இருக்கு. அது ஓப்பனா இருக்கா க்ளோஸா இருக்கான்னு கூட அது பழுக்க முடியாத அளவுக்கு ஓப்பன்னஸ் தான் வெட்ட வெளி பேர் ஆகாசம். அப்படின்னா கேட்கும் திறனும் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க உங்க கவனத்தை வந்து, உங்க மனம் வந்து கவனத்தை வந்து நீங்க கேட்ட கேள்வியிலையும் அதுக்கு வருகின்ற பதிலையும் கவனத்தை செலுத்துறதுனால நீங்க கேட்கவரா பாருங்க. உங்க இடத்துல அது நடக்குது. உங்க இடத்துல நடக்கிறது தவிர உங்க உடம்பு கேட்கல, கேட்கறது அறிவே. அதே மாதிரி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறது இந்த தொடுகை உணர்ச்சி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து, அந்த ஃபீலிங் வந்து அறிவே. அப்புறம் இந்த இடத்து சூழ்நிலையோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கோம், நம்மளுக்கு இந்த பதில் தெரிஞ்சு ஆகணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அப்புறம் இதுக்கு வந்து இது ரொம்ப உன்னதமானதுன்னு அதுக்கு பின்னாடி என்னமோ வேல்யூஸ், இது தெரிஞ்சாதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாகம், இது எல்லாமே சேர்ந்து அந்த சூழல் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அப்படியே எடுத்துக்கிட்டு இல்ல இந்த கவனித்தல்ல, இது எல்லாம் எங்கிருந்து வர முடியும்? ஜடப்பொருள்ல இருந்து வர முடியாது. கரெக்டா? கை காலில இருந்து வரல. மனம்னு சொன்னா திருப்பி அது பிரெயினும் கிடையாது, தலையில கிடையாது. நீங்க கேட்க வர்றது தலையில இல்ல. தலை வந்து ஞானேந்திரியங்களுக்கு இடம். ஞானேந்திரியங்கள்ல என்ன? அறிவா செலுத்துறதும் ரிசீவ் பண்றதுக்கும் உண்டான இடம். என்ன பண்றோம்? இது கொடுக்கணும், இமெயில் கொடுக்கணும், அது கொடுக்கணும், என்ன பண்ணுவோம்? சாப்ட்வேருக்கு போகும். சாப்ட்வேர் வந்து ஒரு மீடியம், டூல், ஆயுதம். அதை வந்து உடனே என்ன பண்றோம்? பாஸ்வேர்டை போட்டு அதை போட்டு நம்மளோட ஜிமெயிலோ இமெயில் ஏதோ ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அறிவு தான் அங்க வேலை பண்ணுது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சூட்சமும் வந்து எழுத்துக்களை யூஸ் பண்ணுது, கீபோர்டை யூஸ் பண்ணுது, அந்த சாப்ட்வேர் ப்ரோக்ராம் ஓபன் பண்ண தெரியும். எல்லா அறிவு நிலைகள்ல பல லேயர்ல ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அறிவு தான் இயக்கிட்டு இருக்கு. இந்த அறிவு தான் ஆன்மா. ஒரு மாதிரி நான் யாருன்னு சும்மா வெறும் கேள்வி கிடையாது. நீங்க எதை தேடுறீங்கன்னா, நான் அறிவு பொருளா இல்லாட்டி இந்த மாதிரி கட்டாந்தார மாதிரியும் மரப்பலகைகள் மாதிரியும் மரம் மாதிரியும் இது மாதிரி இருக்கிற அறிவத்துல ஜடப்பொருளா? இதுதான் அந்த கேள்விக்கு பின்னாடி அர்த்தம். அதனாலதான் இந்த நான்ன்றது மாத்திரம் அர்த்தம் இல்ல இருக்கு. நீங்க அந்த நான மாத்திரம் கேட்கல. தமிழ்ல வந்து பிரதிபெயர் சொல்லுவாங்க. முதலாம் வேற்றுமைக்கு 6 வேற்றுமை சொல்றாங்க. நான்ன்றது ஃபர்ஸ்ட். நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் நல்லவன், நான் கெட்டவன்,
நான் ஒரு மாதிரி கோவக்காரன், இப்படி இப்படி எல்லாம் கூட கூட அட்ஜெக்டிவ் போட்டு 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 ஒவ்வொரு செயலுக்கும் அந்த நானை சேர்த்து பேசுவோம். என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அடுத்தது நான் என்னை, புரியுதா? அப்புறம் என்னால், என்னோடு, என்னுடன், என்னாலேயே முடியாதா, என்னோட எவனும் வந்து மதிப்பு கொடுத்து நடந்துக்க மாட்டானா, ஏன்னா நான் வந்து ஷார்ட் டெம்பர்ட், கோவக்காரன் அப்படின்ட்டு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோடு. அப்புறம் எனக்கு எதுவும் கையால் ஆகாதான். எல்லாம் வார்த்தைகள் தான் நம்ம உணர்ச்சிகளை கிளறி விடும். எந்த சென்டரை கிளறி விடும். தெர்மாமீட்டர் ரீடிங் மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால 30 டிகிரி இருந்தா மத்தியானம் 38 டிகிரி போய் நிக்குது. ஏற ஏற அது தெர்மாமீட்டர் ரீடிங் எழுதுல. அந்த மாதிரி உணர்ச்சிகளை பாய்ச்சி வெளி உலகத்துல நம்ம டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில எல்லாம் டிவி ரிமோட் மாதிரி இருந்துகிட்டு நம்ம உணர்ச்சிகளை டக்குன்னு அந்த உணர்ச்சி ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு உணர்ச்சி ஓப்பன் பண்ணுது. கொண்டாட்டியோ இல்லாட்டி வேற யாரோ ஃப்ரெண்டா ஹோப்லெஸ்டா உன்னை போய் நம்பி நம்ப என்ன நம்பி ஏமாந்து போயிட்டானா அப்படின்னு அந்த எண்ணெய் வந்து வாங்குது. அந்த எண்ணெயை வந்து ஆக்சுவலா அந்த வந்து உடம்பாதான் நினைச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியறது அதுதான். உங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு தெரியுது, அப்புறம் உங்க நண்பர்னு நீங்க இந்த உடம்புல இருந்து அவருக்கு வேற பேரு வேற உடம்பு அங்க அவர் இருக்கா மாதிரியும் இப்படி பிரிச்சு பிரிச்சு பேரம் கற்பிக்கிறது எல்லாம் வந்து மனத்துல இருக்கிற பதிவுகள். அதுதான் கூட 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 என்ன பண்ணுது, திங்கிங் கூட கூட பெருக்குது. உங்களை யாராவது அவமதிச்சுட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா, அவரோட இது வரைக்கும் நடந்த எல்லாம் அவர் அடுத்த சைட்ல அவர் கேட்டவர் ஆயிடுவார். கரெக்டா? அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் போட ஆரம்பிச்சோம். இதெல்லாம் பண்ணிட்டு யாரு? மனம். திருப்பி மனமும் எங்க இருந்து எதுக்கு ஊடகமா வேலை பண்ணுது? எதனுடைய கருவி அது? அறிவோட கருவி. அறிவோட கருவி. சோ இப்ப வந்து நான் ஆன்மா அப்படின்னு சொல்றது வெறும் அந்த சும்மா அந்த ஆன்மா வார்த்தை விட்டுருங்க. நீங்க வந்து அறிவா இல்லாட்டி அறிவு கையில் அகப்பட்ட ஊடகமா? மனம் அதுவும் ஊடகம். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கோவம் வச்சுக்க முடியாது. இந்த ரூம்ல நுழைஞ்ச காத்து ரொம்ப நேரம் இங்க செஞ்சுட்டு இருக்க முடியாது. அடுத்த காத்து பின்னாடி தள்ளிடும். முன்னாடியோ பின்னாடியோ கீழே மேலே எங்கேயோ தள்ளி ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். எதுவும் வந்து எந்த இடத்துலயும் நிக்க முடியாது. உணர்ச்சிகளும் நிக்க முடியாது. மனமும் ஒரு ஆகாசம், மன ஆகாசம். மன ஆகாசத்துல பதிவுகள் நடைபெறுகின்றன, நடைபெற்று இருக்கு. சோ அது அசையுது, மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அதை மூவ் பண்ண வைக்குது. ஏதோ ஒரு சந்நிதி, ஏதோ ஒரு பவர் சோர்ஸ். எல்லாம் மூவ் ஆகுது. எல்லாம் வந்து தேயுது, அழியுது, உற்பத்தி ஆகுது. அணுக்கள் தான் உற்பத்தி ஆகுது, இருக்கு, தேயுது, அழியுது, புது அணுக்கள் வருது. ரத்த ஓட்டம் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க ஸ்திரமா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கே தவிர உள்ளுக்குள்ள அப்படியே அந்த எவ்வளவு லிட்டர் ரத்தமோ அந்த ரத்தம் அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்வாலண்டரியா அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. பிறப்பே இன்வாலண்டரியா நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃபேமிலியை நீங்க தேர்ந்தெடுக்கல. இந்த மாதிரி சொத்துறவுகள் எல்லாம் நீங்களா வாங்கி போட்டுக்கல. பதிஞ்சு கிடக்கு. பேச்சு தானா வருது. அந்தந்த ஜீவர்களுக்கு அது இருக்கு. ஒரு நாய் ஜென்மம் இருக்குதுன்னா நாயை பக்கத்து நாயோட சகஜமா ரிலேட் ஆகுது. அதுக்கு அதுதான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. மனிதர்கள் அதே மாதிரி அவன் குட்டி பையன் பார்த்தானா அது அவனுக்கு ஏற்ற குட்டி பையனை பார்க்கலாம். உடனே பெரியவங்களோட வந்து விளையாடல, தேடுது. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வயசு இருந்தாலும் அவன் 4 வயசு 5 வயசு 6 வயசு ஜோடியோட அப்படியே போய் சேரும். எப்படி செய்து மறந்து இருப்பாங்க. அந்த மரபையும் சமூகமா இருக்கு. புரியுதா? அப்பா அம்மா அப்போ இருக்கே இருக்காது, விளையாட்டு தான் பிரதானமா இருக்கும் இல்லையா? இப்படி பாத்தீங்கன்னா நினைப்பு மரபுலையும் சூட்சுமத்துல அந்த மனது ஊடகத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அதுல வர ஒரு சொற்றொடர் தான் நான் யார் கூட தெரியுமா? நான்ன்றது கூட அதுல வந்து ஒரு வார்த்தை.
ஆனா அந்த நானுக்கு பின்னாடி நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கிறது, அறியாம போட்டிருக்கிறது என்னன்னா, கை காலு உடம்பு, எனக்கு அடிபட்டுடுச்சு, எனக்கு அடிபடுது இல்ல, என்னுடைய கைக்கு அடிபட்டுடுச்சு, என்னுடைய கையில காயம், என்னுடைய கை வலிக்குது, கால் வலிக்குது. வாங்க இப்படித்தானே பேசுறோம். சோ நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பிரதிபெயர் சொல்லப்படுற நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, இந்த குரூப்ல எல்லாமே எல்லா விதமான அந்த சொற்கள் அத்தனையுமே வந்து கேட்கிறோம் கேள்வி. அதனால 100 கேள்வி இல்லை. சோ நம்ம ஈடுபாடோட எந்தெந்த டாபிக்ல எல்லாம் இறங்குறோமோ, நம்ம பேஷன் எங்க இருக்கும், நம்மளுடைய உணர்ச்சிகளை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆதர்சமா வச்சிருக்கோமோ அதுல எல்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகுது, டைமே மறந்து போயிடுது. நீங்க இல்லாம போறீங்க, நீங்களே இல்ல. எனக்கு பிடிச்ச கதையை படிக்கும் போது எந்த ஸ்டேஷன் தாண்டிச்சு, எங்க போச்சு, எங்க போயிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கோம், எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த மைண்ட் வந்து குவிஞ்சு எங்கெல்லாம் டெபாசிட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து ரிலாக்ஸ்டு. இது வந்து வெளியில குவியிருக்கு, புஸ்தகத்துல பிடிச்ச டாபிக்ல குவியிருக்கு, கதையில கதாபாத்திரங்களோட மெர்ஜாய் அப்படியே டிராவல் பண்றது. அது வந்து வெளியில. அதுல வந்து கடைசியா வந்து அது சோகமா இருந்ததுன்னா சோகம் வந்து பார்க்கும். ஏன்னா ட்ரூவா இருக்கீங்க, நீங்க ட்ரூவா கதையோட டிராவல் பண்றீங்க, கதாநாயகியோ கதாநாயகனோட டிராவல் பண்றீங்க. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ட் வந்து சோகமா முடியலாம், சந்தோஷமா முடியலாம், நியூட்ரலா முடியலாம். அதுல இருந்து ஏதாவது நீங்க கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் டிரா பண்ணலாம். ஆனா அந்த மூமெண்ட்ல ஒரு ப்ராசஸ் நடக்காது. சினிமா பார்க்கும் போதும் சரி, புத்தகம் படிக்கும் போதும் சரி, கேரம் போர்டு விளையாடும் போதும் சரி, என்ன பண்றீங்களோ அது எல்லாம் வந்து அப்படியே மெர்ஜர் எல்லாம் குவியுது. இப்போ கஷ்டங்களா வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே கலங்கி நிக்குது அதே மனம். புரியுதா? அதாவது பதிலே இல்லை, அது கேள்விகளா இருக்கு, குழப்பங்களா இருக்கு, வலியா இருக்கு. புரியுதா? எனக்கு இப்படி நடக்குது, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற, இப்படின்னு எல்லாம் போய் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ள இருந்து எல்லாம் நிற்கும். இதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா நிற்கும், அதுவும் நிற்கும். அந்த நிற்கும் போது என்ன நடக்குதுன்னா எங்க நின்றாலுமே வந்து அது குவியுது. அதுல வந்து ஒரு உணர்ச்சியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா என்ன ஆயிடுது, அதாவது படிக்கிற உணர்ச்சி, கதை மேல இன்ட்ரெஸ்ட், சினிமா மேல இன்ட்ரெஸ்ட், அந்த நடிகன் மேல இன்ட்ரெஸ்ட், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது பகிர்முகம். இப்படி தனக்குத்தானே நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்து எவல்யூஷன்ல ஹையர் ஸ்டெப்புக்கு போகுது. சோதனைகள்லாம் நீங்க நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல திருப்பம், உங்க மனசுக்கு நல்ல திருப்பம் கொடுத்துருக்கு, கரெக்ட் டைரக்ஷனை கொடுத்துருக்கு. சோதனைகள், கஷ்டங்கள், என்ன விதமான துக்கங்களா இருக்கட்டும், வலிகள் இருக்கட்டும், அதுல எல்லாம் நிற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அட்லீஸ்ட் அந்த நிக்கிற க்ஷணத்துக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ஹையர் திங்ஸ் வந்து அங்க ஓபன் அப் ஆகிறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் அங்க இருக்கு. அதை வந்து நீங்க வெளியில வந்து சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா மதம் வந்துடும், தெய்வங்கள் வந்துடும், இல்லாட்டி யாராவது குரு கிட்ட போய் உட்கார்ந்து கேட்போம், அப்படி இப்படின்னு வந்துடும். ஆனா இது எதையும் இல்லாம ஒரிஜினலா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்னோட கஷ்டம், அந்த கஷ்டப்பட்டவனா இருக்கிற நான், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. துக்க மயம், எனக்கு சோக மயம், அதை நான் ஒண்ணுமே ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அங்க வந்து ஆன்ம பார்வை வந்து தோண ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்ம பார்வைன்றது என்னன்னா அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சாதாரணமா வந்து நான் யார், நான் இது கிடையாது, நான் உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, ஆன்மா. இந்த ஆன்மான்ற வார்த்தை விட்டுருவோம். சாதாரணமா வந்து வாழ்க்கையிலேயே என்ன பண்றோம், எதுக்கா இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஃப்ரெண்டே கூப்பிடுறான், போய் பார்க்கணும், அவரை போய் பார்த்தா என்ன நடக்கும், எனக்கு இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னா அந்த படம் என்ன அப்படி என்ன காமெடி, அப்படி இப்படி என்னென்னவோ ஆங்கிள், எல்லாத்துக்கும் லாபம், எல்லாத்துக்கும் வந்து நன்மை, எல்லாத்துக்கும் மேன்மை, எல்லாத்துக்கும் சந்தோஷம் எனக்கு வரணும். இல்லாட்டி பொருளையாவது ஏதாவது கொடுக்குறாங்களா ஃப்ரீயா அப்படின்னு தான் வரும். ஸோ
இப்படி வந்து எல்லாமுமே வந்து ஏதோ ஒரு சென்டருக்கு வந்து நன்மை வேணும், அதிகமான பொருள் வேணும், அதிகமான பணம் வேணும், உங்களுக்கு சந்தோஷம் வேணும், ஏதோ சம்திங். ஆனா அந்த சென்டர் எதுன்னு மட்டும் நமக்கு தெரியாது. ஒருத்தர் அதான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள், டிவி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, குறைஞ்சது 2000 ரூபாய் ஒர்க் இருக்கும் ஒரு டிவி. உங்களோட சம்பளம் 1000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு நாள் லீவே போட்டுட்டு இன்னொரு 1000 ரூபாய்க்கு உண்டான பொருள் கிடைக்குது இல்ல, அதனால ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு நாள் பூரா கீழே வந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன 1000 ரூபான்றது கிளியரா உனக்கு அதனோட வேல்யூ தெரியும். ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு போனஸ் மாதிரி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராக்கான பொருள் கிடைக்குது அப்படின்றதுல அந்த எனக்கு மட்டும் நீங்க தெரியும். இரண்டாம் இடம் எனக்கு புரியுதா? யார் அந்த எனக்குன்னு சொல்றாங்க? எனக்கு எதோ ஃப்ரீயா தரேன்றாங்க, நம்ம ஒர்க் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புற அந்த எனக்குன்றது இது வரைக்கும் இந்த நான் யார் கொஸ்டினை விசாரிக்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, நான் யாருன்னு விசாரிக்கணும்னா வந்து இந்த நான்ன்றது வந்து உடம்பு கிடையாது. இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? உண்மையா பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ள நான் திட்டுறேன் வச்சுக்கோங்க, உடல் உணர்ச்சி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். கரெக்டா? ஒரே கேட்கிறேன், அறிவு இல்லையா உங்களுக்கு, புரியல, இதுவே புரியல அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, எடுத்து எடுத்து இப்படி கேட்கிறேன், ஆன்மீகம் எப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு அந்த கலவரப்படுறது இது நான் என்ன என்னால் என்னோட இவரோட ஆன்மீகமா வேண்டாப்பா. அந்த அதிர்வு எது, என்ன இப்படி பேசுறாரு அவரு, இதுக்கு ஆக்ஷன் வந்து அப்படின்னு அவருக்கு பேர். கரெக்டா? சோ அங்க எண்ணெய் வந்து எது அதிருது, உடம்பு தானே அதிருது. உடம்பு எதனால அதிருது? நீங்க ஏதோ வேல்யூஸ் வச்சிருக்கீங்க, எனக்கு ஏதோ ஆன்மீகம் முடியும், இது நல்லபடியா சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா என்ன திட்டுறாரு. அந்த வேல்யூஸ் ஆட்டங்கானது உள்ள, புரியுதா? மனம் உங்களை பத்தி ஒரு எசென்சியலா எல்லாரும் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேல்யூஸ் தான் வாழ்க்கை, மதிப்பீடுகள் தான் வாழ்க்கை. உங்களை பத்தி வேலையான இமேஜ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, மார்க் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது மார்க்குன்னு போட மாட்டீங்க. ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தேன், போனதுக்கு வேஸ்ட் ஆகல அப்படின்னா வேஸ்ட் ஆகக்கூடாது ஒரு மோட்டிவ் ஆல்வேஸ் ஃபார் எனிதிங். இப்படி வந்து மனம் வந்து வேல்யூனால ஏதாவது எனக்கு நடக்கணும், மேன்மை நடக்கணும், சந்தோஷம் அதிகம் கிடைக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக கூடணும், அப்படி எல்லாத்துக்கு பின்னாடி மோட்டிவ். அந்த மோட்டிவ் எல்லாமே எசென்சியல் ஸ்டாண்டர்ட்ஸ் தானே. கரெக்டா? ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுல 2 USB போர்ட் இருக்கு, இதுல வந்து இந்த இது இருக்கு, HDMI இருக்கு, இது வந்து 15,000. அதுக்கு போனீங்கன்னா அதுக்கு 45,000க்கு ஏத்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு இது இருக்கு, அடிஷனல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே போறாங்கல்ல. அதே போல இங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், நம்மள வந்து ஒரு சரக்கு மாதிரி வச்சிருக்கோம் இந்த வாழ்க்கையில. புரியுதா? எப்பப்பாரு இன் ரிலேஷன் டு வேர்ல்ட் ஆர் வித்தின் யுவர் ஓன் செல்ஃப். ஒண்ணுமே இல்லைன்னா கூட யாரோடையாவது நினைச்சு உட்கார்ந்து தனியா உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வேல்யூஸ் ஏத்தி இறக்கி. புரியுதா? நல்லா பேசணும் பாவங்க. 2 வருஷம் முன்னாடி பார்த்தா கத்துக்கா பேசிட்டு இருக்கோம், அப்படி இப்படி உடனே. புரியுதா? நம்ம பையன் பேசல, ஒரு பையனுக்கு சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் பேச தெரியல, கம்யூனிகேஷன் இல்லை, அப்படி இப்படின்னு உடனே அது பையனை பத்தி கொஞ்சம் தன்னை பத்தி கொஞ்சம் வரும். ஆமா, நீங்க சொல்லி கொடுத்தாதானே வரத்துக்கு, நீங்க 4 இடத்துக்கு ஆக்ஷன் போறீங்களா, அவங்க ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அவங்க வேலையை சொல்லி அடி கொடுவீங்க. புரியுதா? இப்படி பாத்தீங்கன்னா உணர்ச்சி கலவைகளா இந்த ஊடகங்கள் வந்து மேலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்த ஊடகங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலா கோர்ல இருக்கிறது வந்து இந்த நான். உங்களை குறைச்சி மதிப்பிட்டா இல்ல மகா மட்டமா யோசனை பண்றேன், இன்னும் இமேஜினேஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நம்மள ஹர்ட் பண்ணிட்டான். யோசனையே சரியில்லைன்றான், மகா மட்டமா திங்க் பண்றேன்றான் அப்படின்ட்டு ஒண்ணு. அது என்ன, அது எண்ணெய் வந்து பாதிக்குது. எண்ணெய் பாதிச்ச உடனே என்ன ஆகணும், ஒண்ணு வந்து அதை கொஞ்சம் விசாரிச்சிருந்தா மேல அறிவு, இது வந்து அறிவுல தோன்றின இந்த உடலும் இந்த மனமும்
ஓயாம அறிவுமே தெரியாம உடம்பாவே இயங்கிட்டு இருக்கோம், கை காலா இயங்கிட்டு இருக்கோம். என்ன எனக்கு யோசிக்க தெரியலன்றான், மகாமட்டமான யோசனையா இருக்குன்றான், ஒரு இமேஜினேஷன் இல்லைன்றான், நீ சொல்லி கொடுத்ததுனாலதான் உன் பையன் சரியா வரலன்றான், எல்லாத்துக்கும் என்ன காரணம் கட்டுறாங்க அப்படின்னு அந்த எண்ணெய்ன்றது சென்டர் எல்லாமே என்ன, உடல் மன தொகுதி. இப்ப வந்து நான் வந்து ஆன்மா அப்படின்ற பதில் வந்து இத வந்து எடுத்துருமா, இந்த வலியை எடுத்துருமா, இந்த அவமதிப்பை எடுத்துருமா? புரியுதா? நம்ம வந்து அங்கதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா விசாரம் பண்ணுறாங்க. விசாரம்னா வந்து கஷ்டத்துக்கு வெயிட் பண்ணாத, கஷ்டம் வந்து கூட யோசிக்காத, நீ கையா காலான்னு இல்லாட்டி மனமான்னு யோசிக்காத, நீயே யாருன்னு ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிடு. அதுக்கு உதவுகிற மற்ற நிலைகள் என்னன்னா நேரடியா ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆள் இருக்கிறதுக்கு மனம் வரும். உடல் உணர்வா மனம் வந்து உள்ள போர்வையை விளக்கறதுக்கு முன்னாடி மனம் முழிச்சுக்கணும். கரெக்டா? கண்ணை கூட திறந்திருக்க மாட்டோம், போர்வையை கூட திறந்திருக்க மாட்டோம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஐயோ இன்னைக்கு வந்து 6 மணிக்கே போகணும்னு நினைச்சோமே, மணி என்ன, இங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. புரியுதா? போர்வையில இருந்து கண்ணை திறக்காமையே ஏதோ ஒரு ஐடியால பழைய இமேஜினேஷன்ல இருந்து ஒரு ஸ்டில்ல எடுத்து போட்டு கண்ணை திறக்காமையே இந்த வெளிச்சத்தை பார்த்தா 7000 போல் இருக்கே அப்படின்னு கண்ணை திறக்காமையே வரும் இமேஜ். கரெக்டா? இந்த அளவுக்கு வெளிச்சத்தை பார்த்தா 7 மணியா இருக்கும் போல் இருக்கே, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அதே மனம் என்ன பண்ணும், டக்குன்னு உடனே கண்ணை திறந்து போர்வை பார்த்தா 7:45 இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறது மதிப்பீடுகள்ல, மெஷர்மெண்ட்ல. உங்களுடைய சைக்காலஜியும் வயாம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன் ரிலேஷன் டு வேர்ல்டு. ஆனா இதுவே அறிவியற்கொன்னு தெரியல, வார்த்தை அங்க செலுத்துது, அது உணர்ச்சி இல்லையோ. 7 மணிக்கு கிளம்பணும்னு நினைச்சாங்க, சோம்பேறித்தனத்தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு, அப்பதான் உடல் உணர்வு மனமா வந்தது. போன வேலைக்கு பார்த்தா 7:45 ஆயிப்போச்சு. உங்களை நிந்திச்சுட்டீங்க, இல்லாட்டி அதை டேஸ்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஆனா இந்த ஸ்தூல இயக்கங்கள்ல தானே நீங்க எல்லாம் பண்றீங்க. மனத்துல எந்த எண்ணம் போனா என்ன, அதெல்லாம் ஒலிகள் தானே, வார்த்தைகள் தானே, வாக்கியங்கள் தானே. வாக்கியங்கள்ல மாற்றி அமைக்கிறதுனால என்ன வந்துட போகுது, புது வாக்கியங்களை போய் எங்கேயோ கேட்கறதுனால என்ன வந்துட போகுது, மாற்றம் வந்துருமா? சொல்றது புரியுதா? உடனே ஒரு அதாவது நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன், எனக்கு புரியுற தன்மையே இல்லை அப்படின்னு உடனே இதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்கு, இவர்கிட்ட இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த புக்கை வாங்கி படிங்க, உங்க புத்தி வந்து சுறுசுறுப்பா இயங்கும்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு மெத்தட் எல்லாம் கொடுத்துட்டு வச்சுங்க. இதெல்லாம் திருப்பி என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து புத்தி மழுங்கின புத்தி, இயக்கம் ஸ்பீடா இல்ல இப்படின்றத மாற்றத்துக்கு வேற செட் ஆஃப் புது வாக்கியங்கள் கொடுத்தா இந்த வாக்கியங்களால நம்ம மாறுவேனா? புரியுதா? அந்த வாக்கியங்கள் வந்து உங்களை மாத்துமா? அவங்க என்ன சேஞ்ச் ஆகணும், ஸ்பிரிட்டே சேஞ்ச் ஆகணும், ஃபீலிங்கே சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஃபீலிங்ல பார்க்கணும். ஃபீலிங்ன்றதுதான் ஆரம்பம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். உணர்ச்சிக்கு தான் வாழணும். உணர்ச்சிக்குன்னா வந்து இந்த உணர்ச்சிக்கு இல்ல, என்ன சொல்லுவாங்க, இம்பல்ஸ் கிடையாது, உணர்ச்சிகள் தான் இயக்குகின்றன. இல்ல உணர்ச்சி நம்ம கிட்ட தோன்றது என்ன, உணர்ச்சி. இமோஷனோட ஃபீலிங்ஸ் சொல்லுங்க. ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னங்க, ஒருத்தரோட பார்வையை பார்க்கும் பொழுது நீங்க வந்து ஒரு புது இடத்துக்கு வரீங்க, வாங்க வாங்க எப்படி
எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க நம்மளுக்கு? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசா போறோம். இப்ப இவர் கூட அவர் நுழைஞ்ச உடனே எனக்கு வந்து சட்டுன்னு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து. அப்புறமா தான் உடனே என்னாச்சு, போக்கஸ் ஆச்சு. அது ஒரு ஃபீலிங் தானே. அது தினேஷ் மாதிரி இருக்கே, ரெகக்னேஷன் வந்தோன்னா அடங்கிடுது, ஃபீலிங் சப்ரஸ் ஆயிடுச்சு. புரியுதா? அடங்கி சகஜமாயிடுறேன். சோ எல்லாத்துக்கும் சகஜமாகறதுக்கோ எழுச்சி வர்றதுக்கோ கொதிக்கிறதுக்கோ அடங்கறதுக்கோ சாந்தமாகறதுக்கோ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கோ எல்லாம் என்ன அடிப்படை? இது உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் எங்க தோணுது? மனத்துல. மனம் தான் ஃபர்ஸ்ட் பரபரம் ஆகுது. எப்படி மனத்தை எது கம்பேர் பண்றாங்க? ஜலத்துக்கு கம்பேர் பண்றாங்க, தண்ணீருக்கு கம்பேர் பண்றாங்க. சூடு பண்ணலாம், ஆவியாக்கலாம், உரைய வைக்கலாம், இல்லாட்டி தளதளதல குளிர்ச்சியாவே அப்படியே வச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் அது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இதுல வந்து எண்ணில இருந்தா உணர்ச்சிகள். அதாவது இவரை சொல்லுவாங்க, வேதவியாசரை சொல்லுவாங்க, அவர் எழுதாத டாபிக்கே இல்லைன்னு. என்ன புராணங்களும் அவர் தான் எழுதியிருக்கார், இதிகாசங்களும் அவர் தான் எழுதியிருக்கார், வேதத்தையும் அவர் தான் எழுதியிருக்கார். அவருடைய மனத்துல இது வரைக்கும் வந்து இந்த பிரபஞ்சத்துல எத்தனை கோடி ஜீவர்கள் வாழ்ந்திருக்காங்களோ அத்தனை கோடி ஜீவர்களுடைய அத்தனை உணர்ச்சிகளும் எந்த புது ஆத்தரும் வரவே முடியாதான். நீங்க மகாபாரதம் கதையை எடுத்து பாத்தீங்கன்னாலே அவ்வளோ இருக்கும். ஒரு மனம்ன்றது வந்து ஒரு ஆங்கிள் அது செயல்படுற விதத்துல ஒரு அர்ஜுனனுடைய மனமோ, ஒரு பீமனுடைய மனமோ, ஒரு துரியோதனுடைய மனமோ, கிருஷ்ணனோட மனமோ செயல்படுற விதத்தை அப்படியே எடுத்துக்குவார். ஸ்பிரிட்ல எடுத்துன்னு போவார். ஸ்பிரிட்ல இருந்து ஃபீலிங் வருது, எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு. புரியுதா? சோ இந்த ஃபீலிங் தான் அடிப்படை. இந்த ஃபீலிங் தான் என்ன பண்ணுது, தெரிந்த சொற்றொடர்களை வாக்கியங்களை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப கேவலமா அன்னைக்கு நடத்தினாங்கப்பா, இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், வாழ்க்கைக்கு அவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களை ஒரு கன்க்ளூஷன்ஸ் எல்லாம், அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர வச்சு புது ஃபீலிங்கா, ஏன்னா அது வந்து எஸ்கேப் தான். அவங்க மேல போட்ட கன்க்ளூஷன் ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டீங்க, நீங்க ஃபீலிங், உங்களை பத்தி வச்ச எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுடைய பேஸ், உங்களுடைய பவுண்டேஷன், எல்லாரும் ஓயாத பவுண்டேஷன்லயே மூவ் பண்றோம். உணர்ச்சி குவியல், வாழ்க்கை பூரா உணர்ச்சிகள் தான். இதுல வந்து யாருமே சொல்லாம நம்மளே எடுத்துட்டு இருப்போம். நம்மள புரியுதா? யோசனையிலேயே ஒரு 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 சொற்றொடருக்கு பின்னாடி, ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு பய உணர்ச்சியை அனுபவமா பதிச்சிருந்தோம்னா அந்த சொல்லு இல்லாட்டி அந்த அனுபவத்தை ஒட்டி அந்த அவருடைய பெயர், அவர் உங்களை டெரரைஸ் பண்ணிருக்காரு சொல்லுங்க, அவரை கண்டு பயந்து அவர்கிட்ட எப்படா கடனை கட்டிட்டு வாழ்க்கையில பார்க்க கூடாதோ அப்படின்னு தப்பிச்ச உணர்வோட நீங்க வந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. அதை சொல்லு வந்தாலே புதுசா பார்த்த மனுஷருக்கு அதே பேர் கூட இருக்கலாம், இவர் ரொம்ப தங்கமானவராக கூட இருக்கலாம். ஆனா அது வந்து இப்படியே இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இப்படி பாத்தீங்கன்னா மனம் வந்து எல்லாத்தையும் பதிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இப்படியே வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதுல வந்து இத வந்து மனம் கூட முக்கியம் இல்லை, இந்த மனத்துல வந்து அதை வந்து ஊடகமா நேரடியா எக்ஸிக்யூட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதிபெயர் சொற்கள் தான். இந்த ஃபர்ஸ்ட் இது பர்சனல் ப்ரோனவுன்ஸ் தான். ஆமா, என்ன வந்து ரொம்ப நீங்க வந்து அப்படியே மீட்டிங்ல என்ன நல்லா புகழ்ந்தாங்க, பண்ணதெல்லாம் இப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னு பேசி பேசி உள்ள வந்து அந்த எண்ணெயை உருவேற்றும். புரியுதா? நான உருவேற்றும். நான் தான் ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். அவன் போன உடனே எல்லாம் வந்துட்டாங்க. சோ அந்த நானுக்கு பின்னாடி என்னன்னே தெரியாது. புரியுதா? என்னன்னே தெரியாது, உணர்ச்சி புள்ளிகள் அது. அது இது கரண்ட். இப்ப வர ட்ரெயின் எவ்வளவு 5 நிமிஷம் லேட்டா, இல்லாட்டி அரை மணி நேரம் லேட்டா, இல்லாட்டி அட்வான்ஸா வர போகுதா அப்படின்ற மாதிரி கரன்சியில இருக்கிறது, தெர்மாமீட்டர் ரீடிங் மாதிரி. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மனமும். அதனால இது நான் யாருன்னா ஒரு வெட்டியான வாக்கியம் இல்ல. அது ஃபீலிங் எல்லாம் கேக்குறீங்க.
அதுல வந்து சந்தோஷ ஃபீலிங் துக்க ஃபீலிங்கா பிரிக்கல. எனக்கு கிடைக்குது, எனக்கு ஒரு 1000 ரூபாய் அதிகமான பொருள் கிடைக்குது என்னோட சம்பளத்தை விட, ஒரு நாள் லீவ் போட்டேன்னா 2000 ரூபாய் ஒத்தான டிவி கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கிடைக்குதுன்னா அந்த எனக்கு வந்து எனக்கு இதுக்கு ஃபீலிங் குவியல். ஆதாயத்தை அடைஞ்சு சாயந்தரம் அந்த டிவியோட வீட்டுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா, அப்படியா என்னென்னோ பேசிட்டு இருந்தியா அப்படின்னு 4 பேருக்கு போட்டு காமிக்கிற மாதிரி அந்த இமேஜை கிரியேட் பண்ணிட்டு, புது ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணிட்டு, இயலாதவனை ஒதுக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு தனக்குத்தானே இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி காரியத்தை இறங்கி பண்ணிட்டு இருக்க மாதிரி தன்னைத்தானே நிறைய இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதை அவங்க வச்சுட்டாங்கன்னா இன்னும் டபுள் ஆயிடும். புரியுதா? அத சொல்லி ஓட்டும். இப்படி வந்து இந்த குவியல்கள் தான் நான்ல குவியல், எண்ணெயில குவியல், என்னால் என்னோடு என்னுடன், எனக்கு என்னுடைய எண்ணில், இது எல்லாமுமே ஆன்மா. தோர் மூலங்க எல்லா உணர்ச்சி எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த மூலம் தான் வந்து உண்மையான நான். தமிழ்ல வந்து முதல் வேற்றுமை உருவு இந்த கவிதையர் சொல்லல நான், சமஸ்கிருதத்துல ஆத்மன், அத ஆன்மான் புரியுமா? ஆத்மா, அதுக்கப்புறம் ஆத்மானம், என்னன்றது வந்து அங்க வந்து ஆத்மானம், ஆத்மனே, ஆத்மனா, ஆத்மனக, ஆத்மனக, ஆத்மனி அப்படின்லாம் போய் முடியும். இததான் அவங்க சப்ஸ்டிட் பண்ணி சொல்றாங்க. நான் ஆன்மான்றது வந்து ஒரு வாக்கியம் இல்ல. அப்ப நீங்க இப்ப மூலத்தை பார்த்தா மூலம்ன்றது எங்கேருந்து வருது, எங்கேருந்து வரும்? இந்த வார்த்தைகளை சொல்றது டக்கு டக்கு டக்குன்னு வந்து விழுந்து இல்லை ஒரு இதுக்கு பின்னாடி. நான் உடம்பு இல்லை, சரி உடம்பு இல்லைன்றது வந்து எப்படி சொல்றீங்க? நான் உடம்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க இந்த மாதிரி? அறிவை சார்ந்ததை தேடுறீங்கன்னு அர்த்தம். ஜடத்தை சார்ந்ததெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்டா? நீங்க எழுதுங்க கையா, அந்த கைக்கு தனி உணர்ச்சி இருக்கா? மனம் இயக்கினாலே அந்த கை, இப்ப நான் என்னோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றேன் பேசும்போது, இது யூஸ் பண்ணுது மனத்துக்கு தான் பாடி. இதை விட சூக்ஷ்மமா அதுவும் ஜடம் தான், அதுவும் வந்து ஜடப்பொருள் தான். ஜடப்பொருள்னா என்ன? அறிவற்றது, சுய அறிவற்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுய அறிவு கிடையாது. எதுக்கும் இங்க சுய அறிவு கிடையாது. சுய அறிவுன்னா என்ன அர்த்தம்? தானே சுய அறிவாவே இருக்கணும். இது வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து சுய அறிவு கிடையாது. பல மனித மூளைகள், பல மனித மனங்கள் நிறைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸா இதை கிரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம எல்லாம் டூப்ளிகேட் பண்ணி 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 அது மூலமா என்னென்னமோ வந்து வேலைகளை செஞ்சுக்கிறோம், நம்ம இயக்குகிறோம். It is not computing on its own. It is being computed. I am computing it. I am programming it. அந்த மாதிரி இது வந்து பயோடக்ட், சகஜமான இந்த பயாலஜி சொல்லப்படுற உடற்கூறு மூலமா ஒவ்வொரு செல்லுலயும் அறிவு இருக்கு, மனத்திலையும் அறிவு இருக்கு, மனத்துல ஒவ்வொரு புள்ளிலையும் அறிவு இருக்கு, பிரெயின் கிடையாது. சோ அறிவுக்கு எல்லாமே கருவிகள். இவைகள் நான் என்று சொல்லும் பொழுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவைகள் நான் என்று சொன்னா கோபம் வரக்கூடாது, அவங்களை திட்டினா கோபம் வரக்கூடாது, உங்களை புகழ்ந்தாலும் வந்து மகிழ்ச்சி வரக்கூடாது. உண்மையா அதுக்கு அதுதானே அர்த்தம். நீ முட்டாள்னு சொன்னா உங்களுக்கு உண்மையா வந்து ஒரு ஜட இயக்கம், அந்த சொல்லு கூட ஜட இயக்கம். அதனால என் மனத்துல ஒரு ரியாக்ஷனே வரக்கூடாது. ஏன்னா அந்த மனத்துலதான் இந்த உடல் இருக்கு. மனமே ஜடப்பொருள் தான், எண்ணமே ஜடப்பொருள் தான். அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஜடத்துக்கு ஜடம் தானே ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அறிவற்று இருந்தாலும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. நான் சொல்றது புரியுதா? மூலம் நான் அறிவுன்னா ஜடத்தோட நீங்க சங்காத்தம் வச்சுக்கலன்னா நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களுடைய சகஜ சுபாவமா இருக்கும்.
திட்டினா திட்டட்டும், புகழ்ந்தா புகழட்டும். அப்புறம் இது இல்லைன்னா எது நாமும் போது அறிவு. திருப்பி அறிவுக்கு வடிவம் இருக்கா? ஒரு பொருளை சேதப்படுத்தலாம், கரெக்டா? நீங்க ஒரு வார்த்தை வச்சு என்ன திட்டினீங்கன்னா நான் இன்னொரு வார்த்தை வச்சு கவுண்டர் வார்த்தை வச்சு திட்டலாம். ஒலிகள் சண்டை போடலாம், மனச்சண்டை போடலாம். மனச்சண்டை தானே அது. அவன் திட்டு நானும் விடல, நான் சகட்டு மீறி நானும் திட்டி விட்டேன், புரியுதா? பட் ரெண்டுமே வந்து என்ன விளைச்சல், நாய்ஸை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா சட்டையே கிடையாது. நீங்க அதுவே இல்லை, எப்படி திட்டு வரும்? புத்தர் என்ன பண்ணுவாராம், தினம் டிராவல் பண்ணிட்டே இருப்பான். சில கிராமங்கள்ல வந்து அப்படியே வர வைப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 6 மணிக்கு மகாத்மா காந்தி மாதிரி அங்க உட்கார்ந்து சத்சங்கம், ஒருத்தர் இருந்தாலும் சத்சங்கம், யாருமே இல்லாட்டி கூட தனக்கு தானே பேசிட்டு உட்காந்து தன்னோட சீடர்களோட 4 பேரோட உட்காந்து எதுவும் பேசிட்டு தியானம் பண்ணுவார். அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புவார் காட்டால சூரியனுக்கு. இதுதான் அவங்க வழக்கம். சில கிராமங்கள்ல எல்லாம் பயங்கர ரிசப்ஷன். புத்தர் வராந்தாலே அவருடைய கீர்த்தி முதல்ல போயிடுது, அவருடைய புகழ் முதல்ல போயிடுது. எல்லாரும் கிராமத்து வாசல்லையே வந்து வாங்க வாங்க வாங்க. அப்படி எல்லா வீட்லயுமே எல்லாரும் உணவு கொடுத்தா என்னத்தை சாப்பிடுறது? அதனால எதையே சாப்பிடாம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரே ஒரு வேளல் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு, முக்கியமா இதை நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு உபதேசத்தை ஆரம்பிப்பார். புத்தம்ன்றது அறிவு விழிப்புன்னு அர்த்தம். புத்தான்னா ஒன்னு சபைக்கண், அதான் அர்த்தம். அதை உட்காந்து பண்ணுவார், அப்புறம் தியானம் பண்ணுவார். இப்படி நடந்துடும் போது ஒரு கிராமத்துக்கு போகும்போது கிராமத்துக்குள்ள நோய்கள் மூட்டை வந்து தலையில. அப்புறம் கத்தி கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து நிறைய நம்பிக்கைகள் வச்சுருக்கிற கிராமம், மத சடங்குகள் மேல நம்பிக்கை வச்சுருக்கிற கிராமம். இவர் வந்து அறிவை உபயோகிக்கிறார். எல்லாத்துக்கும் அறிவாரு. அறிவை வந்து மூச்சு மூலமா பாரு, நடக்கிறது மூலமா பாரு, தொழில் உணர்ச்சி மூலமா பாரு. நீ வந்து உடம்பு உட்கார்ந்து இல்ல, அறிவுல உடம்பு இருக்கு. பார்க்கறதே வந்து பெனிட்ரேட்டிவ் பார்வை, ஆழ பார்வை, அறிவு பார்வை. பேச்சுக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுங்க. யார் என்ன பேசினாலும் அது அந்த வார்த்தையை வந்து நல்ல வார்த்தை பேசுறாரா கெட்ட வார்த்தை பேசுறா இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவை பார்ப்பாங்க. அறிவை பார்க்கும்போது என்ன ஆகுது? திரிவே வராது, விகல்பம் வராது, வித்தியாசம் வராது, கோபம் வராது, ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அறிவு வந்து பியூர் எப்பவுமே. அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அவனுக்கு புரியாம குழம்பி இருக்கான், அறியாமையில பேசுறான், அவன் அறிவுல பேசல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அறிவு தான் பார்ப்பாங்க. அவனுக்கு அறியாமையா இருக்கு, அவனுடைய அறிவு கலங்கி இருக்கு, அதனால இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச போற தப்ப கூட முதலே மன்னிச்சிருவாங்க. இப்படி அட்வான்ஸ்டா வந்து அந்த அறிவுல தோயும் பொழுது அது நடக்குது. இந்த உண்மையான தூய அறிவுல தோயும் பொழுது நடக்குது. இது ஜடமல்ல அப்படிங்கும் பொழுதே இங்க டிரான்ஸ்பார்மேஷன் வந்துருது. எங்க வருது? இந்த எண்ணங்கள் வந்து கரெக்ட் ரிலீஸ் செட் ஆகும். புரியுதா? அட இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்காரு. உலகத்திலேயே கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். வேலை நடக்கும், இல்லாட்டி ஏமாந்தும் போவோம். என்ன வேணா நடக்கும். இங்க இது நடந்தா எனக்கு என்ன? நான் வந்து இது கிடையாது. நான் வந்து இந்த அறிவே நான். அப்படின்னா என்னுடைய வேலை எங்க இருக்கணும்? என்னுடைய மனம் எங்க இருக்கணும்? என்னுடைய புத்தி எங்க இருக்கணும்? என் அறிவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வெளியில பார்க்க கூடாது. அவன் பேசுற பேச்சுல இல்ல, அவன் முகத்துல இல்ல, அவன் உடம்புல இல்ல, அவனுடைய ஸ்டேட்டஸ்ல இல்ல, அவனுடைய அந்தஸ்துகள் சொல்லப்பட்டது இல்ல, அவனுடைய சோகால்டு நாலேஜ்ல இல்ல, அவனுடைய ஸ்மார்ட்னஸ்ல இல்ல, எதுலையுமே இல்லை. என்னோட ஸ்மார்ட்னஸ்ல இல்லை. என்ன அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பதிஞ்ச பொய்ப்பதிவுகள் அப்படின்ற ஒரு அடிப்படை மாற்றம். மனத்தை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஆட எந்த டிவிடி போட்டேன்னா அந்த பாட்டு பாடுது, எந்த MP3 போட்டேன்னா அந்த பாட்டு பாடுது. அந்த மாதிரி இதுல வந்து ரெக்கார்ட் ஆனது இது பாடுது. இது என்ன யோசிச்சா என்ன, என்ன பேசினா என்ன, இவைகள் நான் அன்று அப்படின்றது வந்து ஃபீலிங் லெவல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, புரியுதா? ஃபீலிங் லெவல்ல
அதை வந்து என்ன ஃபீலிங் லெவல்ல பாக்குறதுல இன்னும் டீப்பா போனா என்ன அர்த்தம்னா, புத்தகத்தை முடிச்சுட்டு திருப்பி வரேன், அந்த இதுல இருந்து முட்டையை எடுத்து அடிக்கிறாங்க, 4-5 பேர் கத்தி இவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா நீ எல்லாரும் வந்து தொழிலாக்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? முன்னாடி 50,000 பேர் 60,000 பேர் எல்லாம் அவங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எங்க ஊர்ல நீ ஒத்தனை வயசுக்கு போக முடியாது. பின்னாடி மைக்கிறியா பிசி அப்படி இப்படின்னு போவோம். ஏன்னா வந்து எல்லாரும் பில்டிங்கா பாக்குற மாதிரி, சொத்து பாக்குற மாதிரி, ஒவ்வொரு பையனையும் பொண்ணையும் உடமைகளா பாக்குறாங்க, ஆடு மாடுகள் பாக்குற மாதிரி. புரியுதா? அந்த அறிவுல ஒண்ணுமே இல்லை. வெளியில நீங்க என்ன இப்படி என்ன உள்ள உண்மை இருக்கு, தூய அறிவுல இல்லை, எல்லாம் நடக்குது. நம்ம என்ன அறிவு பொருளா இல்லாட்டி இந்த கை கால் வச்சிருக்கிற உடம்பு ஆடு மாடா அப்படின்னு தெரியாம வந்தவங்க. அதனால அவர் வந்து ஆளை பிடிச்சிட்டு போறவங்க மாதிரி நினைச்சிட்டு பேச வந்தாங்க. பின்னாடி ஆனந்தான்னு இவருடைய சித்தப்பா பையன், இவரோட பெரியவன். அவனுக்கு தெரியும் இவர் வந்து வாழ்க்கை எல்லாம் இவர் வந்து நம்பர் 1. அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது, யுத்த திறமைகளே கிடையாது. ஒரு வண்டியில பண்ணிடுவார், ரூஸ்லி மாதிரி பண்ணிடுவார். அப்பேற்பட்டவர் அவர். அவனுக்கு கோபம் வருது, இந்த மாதிரி பேச்சுக்கு நீ இந்த என்லைட்டன்மெண்ட் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி நீ இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லையே. இப்போ என்னுடைய அறிவு வந்து விழிச்சுக்கிச்சேன், நான் அறிவுன்றதே விழிச்சுக்கிச்சேன். அந்த அறிவே விழிப்பா தானே இருக்கு, அதுல எப்படி தப்பு நடக்கும்? நீ பேசாம நேற்றுக்கு மாத்திரம் சந்தோஷப்பட்டியே. அவங்க எல்லாம் எத்தனை பேரும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க, மலைகளா கொடுத்தாங்க, பெட்டா கொண்டு வந்து போட்டாங்க, காத்தால நம்மள கொஞ்சம் தூரம் வரைக்கும் வண்டியில கூட கொண்டு வந்து விட்டாங்க. இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டியே. சோ நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டியா? இந்த மாதிரி சந்தோஷ தாட்டு, இனிமையான அனுபவங்கள், இதை தேடுறது, இதை நாடுறது, அப்புறம் அதுல கழிக்கிறது, அதை பறிச்சுக்கிறது, இது பேர் இல்லையே ஞானம். இதை வந்து இது உனக்கு ஒரு ஏக்ஷனே எதுவும் வரக்கூடாது. நேற்றுக்கு அதுக்கும் வந்துடக்கூடாது, இன்னைக்கு இதுக்கும் வரக்கூடாது. அவர் என்னையா திட்டுறாரு? அவருடைய கருத்து, அவருடைய தப்பபிப்பிராயத்து மேல அவருக்கு கோவம். இந்த உடலை இழிவுபடுத்திட முடியுமா? இந்த உடல் இழிவுபடுத்தி தடப்பொருளை அது இருந்தாதான் என்ன இருந்தா சுயறிவு இல்லையே. ஒரு மரத்தை எடுத்து சேராவும் பண்ணலாம், விறகாவும் யூஸ் பண்ணலாம், பஸ்மம் ஆகிக்கலாம் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு சாப்பிட்டு. இதை பத்தி அவர் கோவப்படுறாரு. அவருடைய தப்பபிப்பிராயங்கள் இந்த நான் வந்து ஒரு ஜடப்பொருள் நினைச்சுக்கிட்டு அதுல வச்சிருக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் வந்து அவர் காமிக்கிறாங்க. எடுத்து சொன்னா புரிஞ்சுட்டு போறாங்க. புரியலன்னா கூட நம்ம தான் சகிச்சுக்கணும், நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம அறிவு பொருள் ஏதாலும் கலந்தப்படாது. வெட்ட முடியாது, அதை குத்த முடியாது, அழிக்க முடியாது, உற்பத்தியும் பண்ண முடியாது. எனர்ஜியை உற்பத்தி பண்ண முடியுமா? எனர்ஜியை உற்பத்தி பண்ண முடியும், சக்தியை உற்பத்தி பண்ண முடியுமா? சக்தி வந்து பொருட்களை அசைக்குது, ஸ்தூலத்தெல்லாம் அசைக்குது. அந்த மாதிரி வந்து இது உடம்பு. அவங்க உடம்பு மேல வச்சிருக்கிற தப்பபிப்பிராயம் அது வந்து தப்பு நினைச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்டதான் நம்ம இன்னும் நிறைய இருக்கு காமிக்கணும், இவங்க கிட்டதான் இன்னும் கருணையா இருக்கணும். நம்மளுக்கு நல்லது பண்ணவங்களை விட இந்த மாதிரி வந்து தப்பபிப்பிராயம் வச்சிருக்கவங்க கிட்டதான் இன்னும் ரொம்ப பொறுமை வேணும். ஏன் எங்கிருந்து வந்து இந்த பதிலாம் இருக்கு? அறிவாவே இருக்க. நீ ஏன் பாஸ்டுக்கு போற? என்னுடைய 15 வருஷம் முன்னாடி நான் வீரனா வாழ்ந்த வாழ்க்கையும் இளவரசனா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஏன் போற? அந்த மாதிரி எங்கேயா போக முடியுமா? நடக்க முடியுமா? போன காலத்தை கொண்டு வர முடியுமா? போன மூச்சை திருப்பி ரீப்ளை பண்ணி பண்ண முடியுமா? 4 மணி நேரம் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஹிரதயமா இருந்துங்க, அந்த ஹிரதயத்தை யோசிச்சு பார்க்க முடியுமா? மேட்டருக்கு வந்த டிஃபெக்ட் தானே. நான் மேட்டரா? நான் ஒரு பொருளா? அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்திலையும் நானுக்கு பக்கத்துல இருக்கிறது. நான் புகழப்படுகிறேன், நான் இகழப்படுகிறேன், நான் அவமதிக்கப்படுகிறேன், நான் நல்லவனாக பாராட்டப்படுகிறேன், இந்த பாராட்டப்படுகிறேன் நல்லவனாக இதெல்லாம் தூக்கிட்டு யாரா இந்த இது வந்து உடம்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடம்ப வந்து மனது இயக்குது.
மனசு வந்து என்னன்னு பாக்குறாங்க. மனசை பார்க்கும்போது என்ன பண்ணுது, ஒரு முழு பூஷ்ணிகாவை மறந்துட்டு ஆன்மீகம் இங்க நடக்குது. என்ன முழு பூஷ்ணிகா? ராத்திரி தூக்கம். ராத்திரி தூக்கத்துல மனசே இல்லை, யாருக்கும் மனசு கிடையாது. மனசு இல்லைன்னாலும் தூங்க முடியும். மனசு அற்ற தன்மைக்கு தான் தூக்கம். பதஞ்சலின்னு ஒரு மகரிஷி டெபினேஷன் கொடுத்துருக்காரு. தூக்கத்துக்கு என்ன டெபினேஷன்னா, எண்ணங்களுடைய உதவி இல்லாமல் மனம் தன்னைத்தானே இழந்து விடுகிறது, அதுதான் தூக்கம். சப்போர்ட்லெஸ்ஸா போயிடலாம். மென்டல் கண்டென்ட் சப்போர்ட் கொடுத்தாதான் நீங்க வந்து கோபம் கொள்ள முடியும். புரியுதா? நீங்களே ஆழ்ந்து தூங்கிட்டுக்கே வச்சுங்க, அப்ப என்ன கஷ்டம் வரப்போகுது? யாருக்கு கஷ்டம்? நீங்களே யாருன்னு உங்களுக்கே இல்லை. தூங்கின்றது அவனே இல்லை. அவன்றது எது? அவன், அவனை, அவனால், அவனோட, அவனோட. புரியுதா? அந்த குரூப், அந்த குரூப்ல சேர்ந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதானே. அதுவே இல்லைன்னா அது அழியோட இல்லாமல் ராஜாவும் ஒண்ணுதான், கோட்டையில இதுல பேலஸ்ல படுத்துட்டு ராஜாவும் ஒண்ணுதான், குப்பமேட்ல படுத்துட்டு ஒண்ணுதான். தூக்க சூதம் எல்லாருக்கும் சமமானதா இல்லையா? அதுல கோடீஸ்வரன் எங்க இருக்கான், பாப்பர் எங்க இருக்கான், ரோகி எங்க இருக்கான், இறந்தவன் கூட எங்க இருக்கான், பிறந்தவன் எங்க இருக்கான். உயிரினோட இருப்பே வந்து மனத்து மூலமா தான் தெரிய வருது. புரியுதா? அப்படின்னா உயிருக்கும் முன்னாடி இருக்கிறது மனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மன கண்டென்ட் தான் தொடர்ந்து உயிர் எடுக்குது, உயிரினம் வாங்குது. அதுதான் உயிரா பிறக்குது. பயாலஜிக்கல் பீயிங்கா, அனிமலாவா இருக்கட்டும், மனித ஜென்மமா இருக்கட்டும். ஆக மொத்தத்துல இது வந்து உடற்கூறு மேலான பயாலஜி முன்னிட்ட மனம் வந்து அந்த அத்தனை பயாலஜிக்கு கம்ப்ளீட் இந்த பிரபஞ்சம் பூரா மனத்துக்குள்ள போச்சு கிடக்கு. அதுல இருந்து எந்த பவர்ஃபுல் அனுபவங்கள் பதிஞ்சிருக்கோ அந்த அனுபவங்களை வந்து அதுக்கு தகுந்த வீச்சில இயங்கக்கூடிய ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு, ஒருத்தனுடைய கோவம் எல்லாமே கோவம் வச்சிருந்தோம், துஷ்டமல்லியா தான் பிறந்து அதை முடிச்சுக்கணும். சிங்கமாவே பிறக்கும், வேட்டையை தவிர வேற ஒண்ணுமே தெரியக்கூடாது. அடியான அடிபட்டு இதாகணும்னா ஏதோ ஒரு நாயாவோ இதுவாகோ பார்த்த உடனே கல் எடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் டிசைட் பண்றது எது? ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் தான் வந்து வார்த்தைகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டே தொடர்ந்து படிச்சுக்கிட்டு. இப்ப நம்ம வந்து ஃபீலிங் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? எங்கேருந்து உற்பத்தி ஆக முடியும்? மனம்ன்றது ஒரு மாயப்பொருள். காத்து எங்கேருந்து உற்பத்தி ஆக முடியும்? உற்பத்தி ஆனதா அது ரீசைக்கிள் ஆகிட்டே. தண்ணி எங்கேருந்து உற்பத்தி ஆக முடியும்? பஞ்சபூதங்கள் எல்லாம் பிக்ஸ்டா இல்லையா? சுத்தி சுத்தி ஸ்பேஸும் சோழதுன்றாங்க, ஸ்பேஸும் விரிஞ்சு ஓடுதுன்றாங்க, யூனிவர்சஸ் எல்லாம் பெருகி ஓடுதுன்றாங்க. புது நட்சத்திரம் பிறக்குது, பழைய நட்சத்திரம் இறந்து கொண்டிருக்கின்றது. இப்படின்னு எல்லா பெரிய அண்டத்திலிருந்து ஒரு புள்ளியில அணுக்கள் வரைக்கும் எல்லாம் மாற்றம் 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 இருக்கு. திருப்பி இந்த மாற்றத்துக்கு மூலக்கூறா இருக்கிறது மனம். ஒரு பொருளுக்கு கூட மனம் இருக்கு, ஒரு அணுவுக்கும் மனம் இருக்கு, எம்டி ஸ்பேஸுக்கு கூட மனம் இருக்கு, வெற்று ஆகாயம் கூட மனத்தில் இருக்கு, சூரிய சந்திரர்கள் மனத்தில் இருக்கின்றன. நம்மளும் மனமாவே இருக்கும். நம்ம கிட்ட பிக்சடா காட்சிகள், பிக்சட் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப உண்மையான வஸ்துக்கள் இருக்கு, என்னோட நினைப்பு ரொம்ப என்னையா மதிக்கிறான்னா அப்படின்னு அது ஒரு ஜோத்தை ஊட்டி பார்க்கணும். இவன் யாராதான் இது பண்ண மாட்டான் அப்படின்னுட்டு அவனை எப்படி ஒடுக்கலாம், அடக்கலாம், இப்படி கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கலாம், இப்படி எல்லாம் புத்தியை வச்சு திருப்பி வேற விதமான உணர்ச்சிகள் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி. இப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிரிக்காம பாருங்க, எல்லாமே மனம். இது நீங்க அவன் அடிக்கிறது உங்களை அடிச்சுக்கிற மாதிரி, நீங்க அவனுக்கு பண்ற நல்லது உங்களுக்கு பண்ற மாதிரி இல்லையா? திருப்பி ரீசைக்கிள் தானே ஆகுது, இங்க வேற எங்க ஆகுது சொல்லுங்க?
இந்த மெட்ராஸ் காத்த இந்த அளவுக்கு செல்சியஸோட சூடா இருக்கிற காத்த நீங்க எப்படி மாத்திட முடியும்? கொடைக்கானல் குளிர்ச்சியா எங்க கொண்டு வர முடியும்? இந்த சூடு இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் மனம். அதனால இந்த மனமே என்னன்னு பார்க்கணும். மாத்துறது வேண்டாம். யாருப்பா இப்படி எல்லாம் உள்ள வேல்யூஸா வச்சுக்கிட்டு நான் என்ன என்னால் என்னோடன்னு உட்கார்ந்து பெருசா ஒரு கதை படைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு, தீம் வச்சுக்கிட்டு சீரியஸா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உடனடியா வர நம்மளுடைய ஓன் அனுபவம்னா ஆழ்ந்தவர்கள ஒண்ணுமே கிடையாது. மனமே இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நீங்களே இல்ல, நீங்களே இல்லாத உலகம் இருந்தா என்ன இல்லாட்டி யாருக்கு நீங்க இவ்வளவு ஜனத்தோட இவ்வளவு அவமதிப்புக்கும் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு பழக்கம் முடியும் அனுபவிக்கணும். விழிப்புணர்வு இல்லை. எதனால அனுபவிக்கிறோம்? தெரியாம அதை பிடிச்சோம். அது நம்மளை விட நம்மள வேலை பிடிக்கும். புரியுதா? உங்களை உடம்பாவே ஆக்கி உட்கார வச்சிருக்கு. யாராவது ஒரு பார்வை பார்த்தா கூட கோபம் வரும். பார்வையால மறக்க முடியுமான்னு பதில் மறக்கும். அதுக்கு மேல பேசிட்டாங்க எழுந்து போய் ஓடி துரத்தி போய் அடிக்கும். ஏன் எங்க வந்தது? ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்டேட்ல யாருமே இல்லை. நீங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கலாம். கம்ப்ளீட் யூனிவர்ஸே ஒரு இந்த பூமியே ஒரு மார்ச்சுவரி மாதிரி இருக்கு. ஒரு பாதி பூமி இருட்டு முயற்சி 12 மணி நேரம். ஒண்ணுமே இல்லை. ஏன் ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு சாரம் என்ன? மனம். மனம்ன்றது என்ன? எண்ணங்களின் தொகுப்பு. எண்ணங்கள் என்ன? ஃபீலிங்ஸ் மூலமா அந்த உடம்ப நீங்களா நினைச்சு நினைச்சு ஒண்ணு ஒருத்தி பதிச்சு பேச்சு லேபிள் போட்டு ஃபைல் போட்டு ஃபோல்டர் போட்டு துணிச்சு வச்சிருக்கு. நீங்க யாரும் கேட்டா ஒண்ணு சொல்லுவீங்க? நீங்க வேலை பண்ற கம்பெனி சொல்லுங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர். அதையா கேக்குறாங்க. நான் யாருன்னா ஐம் மேனேஜர் ஆஃப் இந்தியன் பேங்க் நான் சொல்லுவேன். எல்லாம் பேரெல்லாம் முடிச்சுட்டோம். ஏன்னா உருவம் தான் இம்பார்ட்டன்ட். உருவம் உயிரை சமக்குதுன்றதுனால உயிரையே கொடுக்குறேன்னு வாங்க. ஆன்மீகத்துல உயிருக்கு வேல்யூவே கிடையாது. மனம் கையில கிடக்குது. அப்புறம் உயிர்ன்றது சதா இந்த உடம்புல வாசம் பண்ற ஒரு இது கிடையாது. உங்க கவனம் எங்க உற்பத்தி? ஏன்னா மனத்துல இருந்து உற்பத்தி ஆகிற வசதி இல்லையா? மனமே இயங்குறது கவனத்து மூலமா தான் இயங்கும். கரெக்டா? நீங்க இங்க உட்கார்ந்து இப்ப இந்த இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த சத்சங்கத்தை கவனிச்சுட்டு இருக்கீங்க. உங்க கவனம் இங்க இருக்கிறதுனால உங்களுடைய உயிரே இங்கதான் இருக்கு, உங்களோட வாழ்க்கையும் இங்கதான் இருக்கு. இந்த க்ஷணத்துல உங்களுக்கு மீதி எல்லாம் உங்க உறவுகள் முதற்கொண்டு இல்லவே இல்லை. அவுட் ஆஃப் கான்டெக்ட். இறந்துட்டாங்கலாம் கிடையாது. அவுட் ஆஃப் கான்டெக்ட், இரலவென்ட். கரெக்டா? ஏன்னா உங்களை நீங்க பாக்குறீங்க சத்சங்கம் மூலமா இல்லையா? அந்த மாதிரி உயிரே எங்க இருக்கு? கவனத்தினால் ஒரு எண்ணத்தின் மூலம் எழுகிறது. நீங்க எங்க கவனத்தை செலுத்துறீங்களோ, கொசு கடிக்குதுன்னா அந்த கொசு மூலமா உயிர் அங்க இருக்கு. காலில் அந்த அரிப்பு தான் உயிர். டாக்டர் ஒரு இது எழுதி டயக்னோஸ் பண்ணி கொடுத்துட்டானா உனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டான்னா உங்க கவனம் பூரா அந்த கவலையா அந்த இப்படி ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர், லீவ் போட முடியாது, ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும், இப்படி எல்லாம் மனம் வியாபிக்கும். சோ உயிர் எங்க கிடக்கு? எண்ணங்களாத செதறி 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 குழப்பமாகவும் இதுவாகவும் கிடக்கு. சோ உயிர் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. அதை தாண்டு நேரடியா ஃபீலிங் இருக்கிற இடத்த போய் பாரு. அத நானுன்னு சொல்லாத, என்ன அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லாத, என்ன நல்லா வச்சுட்டு இருக்காங்க, ஒரு கஷ்டம் இல்ல, நீ எப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆன்மீகம் எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது, ஃபீலிங்ல ஆரம்பிக்குது. காத்தால எழுந்துக்கும் போதே நீங்க போர்வை விளக்கத்துக்கு முன்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம செத்த சதம் போல இருந்தவர் உடல் உணர்வு உள்ள பாஞ்சு அந்த உயிர்ப்பா அந்த உடல் கொண்ட அந்த மனிதரா உங்களை நினைச்சு அது மேல உங்களுடைய பிசினஸ் எம்பையரு, நீங்க அபிஷியல் பொசிஷனு, உங்களுடைய நாலேஜ் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அவ்வளவு பேதங்களோட அங்க ஒர்க் பண்ணி இது பேர் விழிப்பு நிலை வாழ்க்கைன்னு பேரு. இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையே டிபெண்ட் இல்லாம நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி அதே உடல் மனமே இல்லாமல் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தது. நீ வேண்டாம், உன்னோட நாலேஜ் வேண்டாம்,
உன்னுடைய பெரிய நீ வந்து ஒரு பெரிய பிசினஸ் எம்பையர்ல அவரோட பையன் நீ, சோ கால்டு பில்லியனர்ஸ்ல ஒரு பையன் நீ, இன்ஹெரிட்டர் ஆஃப் வேஸ்ட் எம்பையர், பிசினஸ் எம்பையர் அப்படின்ற உன்னுடைய ஸ்ட்ரென்த்தோ, இல்லாட்டி நீ பாப்பர் ஒரு பிச்சைக்காரன் 50 கோடி கடன் இருக்கிறவரோட புள்ள அவரே தற்கொலை பண்ணிட்டு போறாரு அடுத்த நாள், அவரோட புள்ள நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஒண்ணுமே கிடையாது. இது எதுவுமே கிடையாது. தாத்தால தூக்கிட்டு போற இவனுக்கு கூட கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஆழ்ந்து தூங்கினான்னா உன் தூக்கு போறவங்க கூட கிடையாது. மொத்த விழிப்பு நிலையுமே தேவையில்லைன்னு ஒரு இடத்துல சுகம் கிடைக்குது. சுகம் யாரும் வந்து தூக்கத்தை வந்து துக்கத்தை அனுபவிக்கல, மனம் இல்லைனாலே சுகம். இது வந்து ஒரு விஞ்ஞானம், ஆன்ம ஞானத்தோட விஞ்ஞானம். நம்மளை பத்தி ஞானம்ன்றது அறிவை பத்திய ஒரு விஞ்ஞானம், மூல அறிவு. இந்த அறிவு நான் சொல்லல, சயின்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ் அதெல்லாம் சும்மா சப்போர்ட். மூல அறிவு தெரியாம எனக்கு தெரிஞ்ச பிரயோஜனமே இல்லை. மூல அறிவு தெரிஞ்சா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரிதா? நீ யார் நான் யார் அப்படின்னு அந்த நாளுக்கு பின்னாடி இருக்கிற உடம்பு கிடையாது, பணம் கிடையாது, அது ஒரு அறிவு. நான் எல்லா ஹிருதயத்திலையும் மனசுலையும் வார்த்தைகளாகவும், நான் மாத்திரம் இல்ல எல்லா குரூப்பும், என்னால், என்னை, என்னில், என்னுடன் அப்படின்னு எல்லா வார்த்தைகளையும் சேர்ந்து உணர்ச்சிகளை போட்டு பரப்பி எடுத்துட்டு இருக்கிற அந்த வார்த்தை, மூல வார்த்தை ஒரு அறிவு பொருள். அந்த அறிவு பொருளை தெரிஞ்சா இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் வேணும்னா தெரிஞ்சுக்கலாம், தேவையே இல்லை. ஏன்னா உடலையே தாண்டிடுறேன், உயிர்ப்பை தாண்டுறேன். இந்த போட்டு இந்த உயிர்ப்பாவும் உடலாவும் உலகமாவும் இருக்கிற மனத்தையே தாண்டுறேன். அனைத்து கலக்கங்களும், அனைத்து குழப்பங்களும், அனைத்து பயங்களும் அறவே அகன்ற நிலை அது. அங்க இல்லவே இல்லை, இங்க இதை தவிர எதுவும் இல்லை. போதுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் வந்து அந்த நான் என்ன என்னால் கொடுத்த வந்து அகந்தைன்னு சொல்றாங்க. அகத்தை அகம்னு சொல்லப்படுற உள்ள, அகம்னா உள், அந்த உள்ள வந்து உடம்பா நினைச்சு மாத்தி நினைச்சுக்கிறதுக்கு பேர் அகந்தைன்னு. உண்மைய பொய் கூட சேர்த்து, புரியுதா, காணல் நீர்ல தண்ணி இருக்கா மாதிரி நினைச்சுக்கிற மாதிரி இது பேர் அகந்தைன்னு. தற்போதம் தற்செயலாக எழுந்துக்கும் ஒரு போதை. நான் ஒரு சின்னவனா இருக்கேன்னு வச்சுங்க, என்ன ஒருத்தன் திட்டினான்னா அவனோட ஹைட் வெயிட் எல்லாம் உடனே ஒரு செகண்ட்ல என் மனசை இடப்படும். நான் சின்ன வயசுல இருக்கேன் வச்சுக்கோங்க, என்னோட 20 வயசுல இருக்கேன், நல்லா வாட்ட சாட்டமா நல்லா பைசப்ஸ் அது இதெல்லாம் வச்சிருக்கேன் வச்சுங்க, என்னை எதிர்க்கிறவனோ என்னை திட்டினவனோ ஒரு சின்னவனா இருந்தான்னா உடம்புக்குன்னு ஒரு திமிர் வரும்ல, அது பேர் தற்போதைன்னு பேர். தற்செயலா அந்த வார்த்தைக்குன்னு எழுந்த ஒரு போதை. நம்ம தூட்டா இருக்கான் நம்மளை திட்டுறது, அப்படி ஏறி போட்டு அவங்க கழுத்தை பிடிக்கும். புரியுதா? அதை விட டேட்டா ப்ராசஸ் பண்ணுவோம், மனம் அடி வாங்கதான் ஓடி கொடுப்போம். புரியுதா? அப்படியே அடக்கிக்கும், கீன்னு இருக்கும். இப்படி வந்து உடல் மூலமா, கதிரிகள் மூலமா, நாலேஜ் மூலமா, அந்தஸ்துகள் மூலமா, ஆரோக்கியம் மூலமா, ஆரோக்கியத்தை எல்லா வகையும் போட்டுங்க. அழகா இருக்கேன், அழகா இல்ல, அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், வெளுப்பா இருக்கேன், இந்தியனு, அமெரிக்கனு, ஆப்பிரிக்கன், அப்படி இப்படி இந்த எல்லா கோடி அனைத்து வித்தியாசங்கள் எல்லாம் மனம். புரியுதா? அந்த 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 மனம் என்ன பண்ணுது, கூட்டி கொடுக்கும் இந்த அகண்டை. புரியுதா? இந்த நான் என்ன குரூப்புக்கு எவ்வளவு டேட்டா சப்ளையர் அவரு, எதுக்கு பண்றதே தெரியாது, அவர் பண்ணிட்டே இருக்காரு. வெளியில அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்போம், ஏதோ அர்ஜென்டா பேசிட்டே இருப்போம். இப்படியே வந்து மேனேஜர் எதிர்க்க ஏதோ வந்து அதை கொடுத்து வைப்பாங்க, அது மூலமா வீட்டுக்கு ஆகும். அவர் ஏதோ பிளாஸ்க் கொண்டு வந்து வச்சு, பிளாஸ்க் கொடுத்து அனுப்பிச்சோம் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நாங்க வரும். புரியுதா? அங்க போய் வீட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு போய் தாத்தாலா பிளாஸ்க் இருக்கிற ரூமுக்கு எல்லாம் போயிட்டு திருப்பி வந்து, என்னப்பா அது என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணியான்னு நீங்க வரும். புரியுதா? இது பேர் மனம்னு பேர். எல்லா இடத்துலயும் மெய்யும். எவ்வளவு மீறீங்களோ அவ்வளவு சின்ன பின்னமாகும். நம்மளே பேர் வெட்டிக்கிறோம்.
இத பண்ண வைக்கிறது வந்து அந்த சூடு உணர்ச்சியோட இருக்கிற அந்த நான் என்ன கர்ப்பம். புரியுதா? ஒரு பிளாஸ்ட பார்த்த உடனே எல்லாம் அசோசியேட்டிவ் திங்கிங். புரியுதா? அப்படியே அந்த க்ஷணத்துல அப்படியே அசோசியேட்டிவ் திங்கிங் சொல்லப்பட கூட இருந்த எண்ணங்களே, அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குது, கிளாஸ் எடுத்துன்னு சொன்னது, அது இது, அங்க வந்து பொண்டாட்டி அதிகாரம் பண்ணது, இல்லாட்டி பிள்ளை அதிகாரம் பண்ணது எல்லாம் வந்துடும். உள்ள கோவம் கூட வந்துடும். ஒரு ஸ்பீட் செகண்ட்ல கோவம் எல்லாம் வந்துட்டு இவங்க எதுக்கு கூட்டம் என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணேனோ நாளைக்கு உன்ன சபார்டினேட்டா பேசு. புரியுதா? பாத்தீங்கன்னா முகபாவெல்லாம் மாறும், உள்ள உடம்ப மாத்தும். எல்லாமே வந்து விஷ கூட்டம். விழிப்பு நிலையில நம்மளா இயங்குற தனித்துவத்தோட இயங்குற ஸ்ட்ரக்சர் பூராவுமே ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். தெரியுமா? சமூக விரோதிகள்ன்ற மாதிரி ஒரு ஆளை வந்து இதற்கத்துவாங்க, இதமா பேசி கழுத்தத்துருவாங்க, கூட இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதனால இருந்துப்பாங்க. நம்ம டவுன் ஆகிட்டே இருப்போம். இது பேர் தான் மனம். அதுக்கு மூலம், எல்லாத்துக்கும் மூலமுமே அந்த மனம்ன்றது வந்து ஒரு தனியா ஒரு பொருள் கிடையாது. எண்ணம், பதிவுகள், பதிவுகளுக்கு முன்னாடி கிளியர் கட் உணர்ச்சிகள். அந்த ஹோல்டர் திறந்தாலே வந்து கோவம் கொப்பளிக்கும். ஒருத்தரை நினைச்சாலே கோவம் கொப்பளிக்கும், ஒருத்தரை நினைச்சாலே இனிமையான அனுபவங்கள்லாம். அப்புறம் அதுலயே ஒரு சுவாமி ஹோல்டர்லாம் இருக்கும். புரியுதா? தெய்வங்கள்லாம். புரியுதா? இவரை காப்பாற்றுற தெய்வம், இவர் வந்து ரொம்ப கறந்துட்டா இருப்பா அப்படின்னு அந்த இருக்கு. அதே மாதிரி டாக்டர்கள் அப்படி இப்படின்னு யாருனால நஷ்டம் லாபம் அப்படின்னு எல்லா ஹோல்டர்ஸும் எல்லாம் இருந்துகிட்டே இருந்தோம், எல்லாம் இயங்கிக்கிட்டே இருந்தோம். எல்லாத்துக்கும் அகப்பட்ட கைப்பாவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. விழிப்பு நிலை வாழ்க்கை என்ன? அங்க ஒருத்தன் கூப்பிடுவான், இங்க ஒருத்தன் கூப்பிடுவான், ஒருத்தன் நல்லது கூப்பிடுவான், ஒருத்தன் கூப்பிட்டு 4 அரை கொடுத்து கூப்பிடுவான். எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியாம அங்க போய் நின்றுட்டு வர பேரு தான் மனம். இது எல்லாத்துக்கும் தாரா வந்து சென்டரா இருக்கிறவர் வந்து ஒண்ணுமே அறியாத அப்பாவி. அகந்தை வந்து ஒண்ணுமே தெரியாத முட்டாள். அறியாமைன்னு பேரு. அகந்தை கொண்ட மனம் என்ன? அறியாமை. அறியாமைன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே தெரியாம. ஏன் ஒண்ணுமே தெரியாத இருக்கான்னா, இங்க இருக்கிறத இம்மீடியட்டா இருக்கிறத நம்பர்வே வந்து இது எல்லாத்தையும் மறைச்சு. கடைசியா நம்ம எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வீக்குன்னு நினைச்சிருக்கோம், அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்போம். ஏன்னா வீக்குன்னு நீ நினைச்சுட்ட, இது அப்படியே இருக்கணும், மனசுல அப்படியே இருக்கணும். இன்னும் ஓவரா போய் என்ன பண்றாங்க, எக்ஸாக்டா அந்த பேஜே பிட்டா வச்சுட்டு போறாங்க. புரியுதா? அந்த சென்டென்ஸ் கூட வந்தாதான் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து தானே மொத்தமா இருக்கும். அப்படியே அந்த இமேஜ் அப்படியே நிக்கணும். அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னுட்டு இப்படி பதிஞ்ச போல்டர்ஸ் தான் நோயாம உலகிட்டு இருக்கும்போது வேற ஒண்ணுத்தான் நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. உங்ககிட்ட ஓப்பன்னஸே கிடையாது, உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த கர்ணன் பாத்தீங்கன்னா பரிதாபமான வாழ்க்கை. அம்மா யாருன்னு தெரியாதனால வாழ்க்கையே அவன் அனுபவிக்கல. அவனோட 25 வயசு 30 வயசு வரைக்கும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் இந்த யுத்தம் வரைக்கும் அந்த கடைசியில் அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு கூட அரவர சந்தோஷம் தான். அதுவும் வர வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க அம்மா. மொத்தத்துல அவனுக்கு என்ன மூலமே தெரியல. புரியுதா? மூலம் தெரியலன்னா என்ன ஆகுது? அம்மாவே யாரும் தெரியல, எனக்கு நல்லது நடந்தா என்ன கெட்டது நடந்தாங்க. புரியுது? எப்பதான் சோகம். சூரியனையே தொழுதாலும் அவங்க அப்பா தான் சூரியன் மூலமா தான் பிறந்தான். சூரியனே தொழுதாலும் சூரியன் தான் அப்பான்னு அம்மா தானே சொல்லிருக்கணும். தெரியாம தொழுது அந்த தொழுகையே வேஸ்டா போகுது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி ஏன் பண்றேன்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சா கிரிப்பா பண்ணுவீங்க. சூரியனை வணங்குறவன்னா சூரியனை அப்பான்னு அம்மா காமிச்சிருந்தாங்க, வாழ்க்கையே எங்கேயோ போயிருக்கும். அம்மாவே யாரும் தெரியாது, அம்மா எப்படி காமிக்க முடியும்? சோ ஒண்ணுமே தெரியாத அறியாதவன்
என்னவோ பண்ணி பாக்குறான், என்னென்னவோ எல்லாம் பண்றான். ஆனாலும் வந்து பெரிய குழி மனசுக்குள்ள, பெரிய ஓட்டை, எது பண்ணாலும் நிறைவில்லை. அதனாலதான் பெரிய என்ன பண்ணிட்டான், அவன் தான் கொடையில் வள்ளல் வந்து கர்ணம் தானம் பண்றது. ஏன் இது வந்து வேலையில போச்சு. ஏன்னா நானே யாருன்னு தெரியல, யாருக்கு பிறந்தேன்னு தெரியல, எனக்கு ஐடென்டிட்டி யார் கொடுத்துருக்காங்க, என் பிறப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரியாதனால என்ன பொருள் வந்தா என்ன, நான் பில்லியனரா வந்தேன், மில்லியனரா இருந்தா பாப்பரா இருந்தேன், என்ன எல்லாம் எடுத்துங்கடா போங்கடா. புரியுதா? இதுக்கு வேல்யூ கிடையாது, உயிருக்கே வேல்யூ கிடையாது. அதனால எடுத்த உடனே கொடுத்துடும் அவனுக்கு. ஒரு நாட்டை கொடுத்த உடனே அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்த உடனே சும்மா நீ சத்திரியம் தான், நீ வந்து ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன கொடுத்ததுக்கே நான் உனக்கு உயிரையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவனுக்கு ப்ராமிஸ். புரியுதா? அதனால இங்க வந்து மனத்துக்குத்தான் உயிர் வந்து கையாளப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ கவனிக்க வேண்டிய இடம் எடுத்த உடனே வந்து மனம். மனத்துக்கு ஆரம்பம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபீலிங், உணர்ச்சி. உணர்ச்சி தான் வார்த்தைகளாகவும் ஃபைல்களாகவும் ஃபோல்டர்களாகவும் வாழ்க்கையாகவுமே ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அன்ஃபோல்ட் ஆகும், ஓபன் பண்ணப்படுகிறது. அந்த ஃபீலிங்கை தவிர நீங்க வேற எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் உங்க கண்டென்ட். கரெக்டா? உங்க ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறது என்ன, நீங்க அனுபவிச்சதுதான் நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க, இன்னொருக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க. ஏன்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கைக்குள்ள போய் புதைஞ்சிருக்கீங்க. நானை வந்து அதுக்குள்ள புதைச்சிட்டீங்க, எண்ணெயை வந்து அதுக்குள்ள புதைச்சிட்டீங்க. என்னால் ஃபோல்டருக்குள்ள இதெல்லாம் இருக்கு, இந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் இல்லப்பா, இதுவே கிடையாது, இந்த வேக்கிங் ஸ்டேட்டே கிடையாது, வேக்கிங் ஸ்டேட்டே கிடையாது அப்படின்னா மனமே கிடையாது, பயாலஜின்னு சொல்லப்படுற உயிரும் கிடையாது. ஆன்சர் இங்கேயே இல்ல. இதுக்கு ஆன்சர் வேணும்னா இங்க தேடாதே. உன் மூலத்தை பார்க்கணும்னா தூக்கத்தை போய் கவனி. நீயே இருக்க வேண்டாம், உனக்கு சுகம் கிடைக்கும். சரியா? இது என்ன ஒரு பாரடாக்சிக்கலா? நீ இல்லாத நிலை நீ சுகமாய் உள்ள நிலை, இறப்பு பிறப்பு அற்ற நிலை. கரெக்டா? ஆழ்ந்த உறக்கம் என்ன நிலை? என்ன நிலை சொல்லுவீங்க? நாம் உயிருடன் இருப்பவர்களா இறந்தவர்களா? ஆழ்ந்த உறக்கத்துல, டீப் ஸ்லீப்ல. மைண்ட் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அதான் பிறந்த நிலைன்னு அது என்ன நிலை சொல்லுங்க? இறந்த நிலைக்கு ஒப்பிடலாம். என்ன ஆள் இல்ல, மனம் இல்ல. அது கூட நீங்க வந்து இறந்த பிறகு மனம் இருக்கு. தூக்கத்துல கனவு வருது. கரெக்டா? கனவு காண்பது மனம் தானே. சோ அங்க மனம் கூட இருக்க சான்சஸ் உண்டு. அது அப்சல்யூட்டா இறந்த நிலை சொல்ல முடியாது. மூர்ச்சித்து வரும், மனம் வருது இல்ல. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தூக்கத்தை என்ன டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, திரும்பி மனம் உடல் உணர்வாக புரிந்து கொள்ளும் நிலைன்னு. அடுத்த நாள் காத்தால மனம் வருதா இல்லையா? அதனால நீங்க இறந்த நிலையை சொல்ல முடியாது. நீங்க மொட்டை மாடியில படுத்துட்டீங்க, மழை பெஞ்சதுன்னா மனம் வந்துருமா இல்லையா? பட 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 படம் தூரல் விழுதுன்னு வச்சுங்க, மனம் வந்துருமா இல்லையா? தமான்னு கிச்சன்ல ஒரு பாத்திரம் விழுதுன்னு வச்சுங்க, பூனை தள்ளி விழுகாம இருப்பீங்களா? இறந்த நிலைன்னு எப்படி சொல்லுவீங்க? மனம் எப்ப வேணா போகிறதுக்கு ரெடி அங்க இருக்கு, வசதி இருக்கு இல்லையா? அந்த சந்தர்ப்பம் இருந்துதானே மனம் போகிறோமா இல்லையா? சொல்ல இறந்த நிலையும் கிடையாது. மைண்ட் இல்லாத நிலை, மனமே அற்ற நிலை. மனம் அற்ற நிலையில உலகமும் இல்லை, உடலும் இல்லை. ஏன்னா மனம் தான் உடலை கொண்டு வருகிறது. என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ஃபர்ஸ்ட் வருது என்னங்க? தூக்கத்தில் எழுதுறது எப்படிங்க எழுதுகிறீங்க? ஒண்ணு முன்னா உடல் உணர்ச்சி வருதுங்க, வருது. அப்ப பேர் கூட வராது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வராது, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வராது, உங்களுடைய பிரச்சனைகள் வராது, எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கழிச்சு படுப்பீங்க, எழுந்துக்கணுமேன்னு தோணும். நல்ல தூக்கமா இருந்ததுன்னா, கனவுகள் அற்ற தூக்கமா இருந்ததுன்னா நல்ல தெம்பா வந்து எண்ணங்கள் இப்படி வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து உங்க புள்ள மூலமா நீங்க வருவீங்க, நீங்க பையன் நாங்க எக்ஷன் போகணும்னு சொல்லியிருக்கோம், அம்மா அங்க எக்ஷன் போகணும்னு சொல்லியிருக்கோம், இந்த பணம் நீ இந்த மாசம் வருமா வராதா, கவனத்திலே வந்துடும் தாட்ஸ்லாம் இல்லையா? எல்லாம் வரும். எதுனால வேலையே கிடையாது. ஏன்னா மனம் வந்து கூடுதுன்னா அப்படியே கூடுதும், விட்ட இடத்துல போடும். எந்த இன்டென்சிட்டியில முதல் நாள் எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்க பண்ணீங்களோ, வேலைகள் எல்லாம் அணுகின விதம், பாவம்,
அதுல பதிச்ச ஃப்ரெஷ்ஷான இது இமேஜினேஷன்ஸ், இமேஜஸ் அதோட அப்படியே வரும். நேற்று ஒருத்தன் பயன்படுத்திட்டு போயிருந்தானா உருவான டமாவை எஸ்கேப் பண்ணி வச்சுக்கிறோம் 5 மணிக்கே ஓட்டு. புரியுதா? பைக் ஒரு ஓத வச்சு ஓடி விடுவோம், வீட்டை விட்டே இருக்க மாட்டான். அவன் காதலே போயிட்டாங்க, என்னங்க இது நீ கரையன்னாரு அப்படின்னு அவன் வந்து நிற்பான். சோ பய உணர்ச்சியா இருக்கட்டும், சந்தோஷ உணர்ச்சியா இருக்கட்டும், பர்த்டே இன்னைக்கு பையனுக்கு பர்த்டே சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா உடனே தூங்கி எழுந்துப்பான். எழுந்துட்டானா அப்படின்னு சந்தோஷமா கண்டு. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உடல் வந்து அசைவதுக்கு முன்னாடி வந்து மனம் வந்து அப்படியே வருது, ஒரு ஆவி மாதிரி வருது. எங்க போகுது, எங்க போகுது, எங்க மறையுது? மனம் தானே ஃபீலிங். ஃபீலிங் மேலதானே அத்தனை வித்தியாசங்கள், அத்தனை ஃபைல்ஸ், அத்தனை ஃபோல்டர்ஸ், அதுக்குள்ள ஃபிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ். ஃபிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு உலகம். நம்ம அதான் நினைச்சுட்டு இருக்கோம், இன்னைக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம மாறி நடக்க போற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளே தீர்மானிச்சிட்டோம். நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம தீர்மானிக்கிறோம், நம்மளுக்கு நடக்கணுன்றதையும் நம்ம தீர்மானிக்கிறோம். எல்லாமே அந்த ஃபைலுக்குள்ள நம்ம போயிட்டு பண்ணிட்டே இருக்கும், ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனம்ன்ற அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ல எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து மனத்தினோட உண்மையே தெரியல. மனம் ஒரு மூலப்பொருளா அப்படின்னு நம்ம வந்து தெரியல, விசாரிக்கல. அந்த விசாரிக்காத தன்மை பேர் தாங்க அறியாம. விசாரிக்காம வாழ்ந்த தன்மை, அதுக்கு உடனே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது தூக்க நிலை. தூக்க நிலை ஒண்ணுமே கிடையாது. உன் மனமும் வேண்டாம், உடம்பும் வேண்டாம், அவனுக்கு அந்தஸ்து வேண்டாம், நீ ஆணா இருக்க வேண்டாம், பெண்ணா இருக்க வேண்டாம், என்னவாலும் இருக்க வேண்டாம், பிறந்த இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். சுகஸ்வரூபம் தான் உன்னுடைய சகஜமான நிலை. யதார்த்தமான சகஜமான சுகம் தான் வந்து உன்னுடைய நிலை. இதுதான் உன்னுடைய சொரூபத்தினுடைய உண்மை இயல்பு. இதுதான் எல்லாருக்குமே சொல்லக்கூடாது, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சுகஸ்வரூபம் தான் இருக்கிற ஒரு பொருள் தான், அறிவு பொருள் தான் இருக்கு. அறிவுல வந்து களங்கமே கிடையாது, சோகம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அது எங்க வந்து அறியாமைய வந்து அடித்தளமா போட்டுக்கிட்டு மனமாகவும் எண்ணங்களாகவும் தனித்தனி உணர்ச்சிகளாகவும் தனித்தனி ஃபைல்களாகவும் நான் என்னைன்னு எல்லா குரூப்லயும் இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் வெறும் நான் யாருங்கிறது வந்து நான் யாருக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு ஸ்டெப். நான் யாருன்றது வந்து நான் வந்து ஆன்மா அப்படின்ற ஒரு பதில் ஆன்சர்ல கிடையாது. ஆன்மான்றது அறிவு பொருள். அந்த அறிவு பொருள் வந்து உங்களோட அறிவு பொருள்ல, அவரோட அறிவு பொருள்ல, என்னோட அறிவு பொருள்ல, அதை போய் இந்த மனம் போய் அப்படியே போய் ஏதோ ஒரு வண்டி மாதிரி போய் அந்த ஸ்டேஷன்ல போய் ஆன்மான்ற ஸ்டேஷன்ல அறிவு ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது கிடையாது. அறிவுல இந்த அறியாமையும் இருக்கு, சுட்டறிவு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. புரியுதா? சுட்டறிவுன்னா என்ன? அதான் புலன்கள் மூலமாகவும் மனம் மூலமாகவும் சேகரித்த அறிவு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே வந்து கூடவே வந்து இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு தெரியாம இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு வந்து இதுதான் ட்ரெயின் டைமிங் நினைச்சேன். ஜூலை 1 அன்னைக்கு ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஏப்ரல்ல நான் வந்துட்டு போயிருக்கேன். இத்தனை மணி கிளம்புது, பிருந்தாவன் கிளம்புதுன்னு நினைச்சிட்டு நான் 7 காலுக்கு போயிட்டு இருந்தேன்னா 6 காலுக்கு மாத்தி வச்சிருப்பான் ஜூலை 1 இருந்து. சோ அது எல்லாமே சுட்டறிவு, எல்லாமே அரகுர அறிவு, எங்கேயுமே சார முடியாது. அதனாலதான் இந்த ஃபீல்டே கிடையாதுரா சாமி. தூக்கத்துல எதுவுமே சப்போர்ட் இல்லாம ஏதோ ஒரு தூய அறிவு, இந்த மனம் இன்ஃபர்மேஷன்ஸ் புதைந்த இத்தனை போல்டர்ஸ் வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு வித்தியாசங்களை வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு அனந்த கோடி உணர்ச்சிகளை வச்சுட்டு இருக்கிற, இதையே வந்து தேவையில்லைன்னு சுகஸ்வரூபமா இருந்துதான் என்னுடைய உண்மையான நேச்சர், இயல்பு அப்படின்னு வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் எதையுமே சார மாட்டேன். இவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட் சிம்பிள். என்ன பண்ணணும், எப்படி வாழணும்னு பாத்தீங்கன்னா, என்ன வேணா மறுப்போம். ஏன்னா நான் யோசிச்சுட்டேன், பைத்தியம் மாதிரி முன்னாடி இதோடலாம் சங்காத்தம் வச்சுட்டேன். அந்த போல்டெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா இருக்கட்டும், இல்லாம போகட்டும். இதை வந்து நான் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். இது பேர் உதாசீன பாவம் அப்படின்றாங்க. புரியுதா?
ஆன்மீகத்துக்கு முதல்ல வேண்டியது